ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது 2021 இருந்து 26 வரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ண இந்த ஸ்கீம்ஸ் பத்தின தகவல் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எடுத்துட்டோன்னே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் படிக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்கீம்ஸ் வந்து நீங்க கவர்மெண்ட் வைஸா பிரிக்காம அது மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள்னு சொல்லிட்டு நீங்க அணுகி படிச்சீங்கன்னா அது வந்து சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் 5 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு ஸ்கீம்ஸ்ன்றது அந்த ஒரு ரொம்ப முக்கியமான மேஜர் ரோல் வந்து பிளே பண்ண போகுது. ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனே அந்த ஒரு ஸ்கீம்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கனால ஸ்கீம்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான அந்த ஒரு பார்ட்ன்றது இருக்குங்களா. அந்த வகையில் நம்ம ஸ்கீம்ஸ் மிஸ் பண்ணாம படிக்க போகணும். ஸோ அதனால தான் அந்த ஒரு பார்ட் வந்து கண்டிப்பா நமக்கு கொஸ்டின்றது கண்டிப்பா வரதான் போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ஒரு பார்ட் நம்ம எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2021 இருந்து இப்போ தற்போது வரை புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63 ஸ்கீம்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மெயினா டிஎன்பிசி பிஓக்யூல அதாவது முந்தைய ஆண்டுகள்ல ஸ்கீம்ஸ்ல இருந்து எப்படி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு செக்டார் வந்து அதிகமான கேள்வி கேட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டா குழந்தைகளுக்கு தனியாக ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கும், அந்த பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு, முதியவர்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து பல கேட்டகரியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல எந்த கேட்டகரியில ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுல நம்மளுக்கு கோரா என்ன ஸ்கீம்ஸ்லாம் முக்கியமானதோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல கொண்டு போறோம். மோஸ்ட் ப்ராபப்லி எல்லா ஸ்கீம்ஸுமே இந்த ஒரு வீடியோல கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து முக்கியமான பர்பஸ் என்னன்னா அந்த டேட்ன்றது முக்கியமா கேட்பாங்க. அந்த டேட் ஞாபகம் வச்சு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்க போது. ஓகேங்களா? அந்த கஷ்டமா இருக்கிறது வந்து ஈஸியா பண்ற விதமா தான் நம்ம ஒரு இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே ஷார்ட் கட்ன்றது கொடுக்க போறோம். ஷார்ட் கட்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா வந்து கொண்டு போறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கிற விதமா தான் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் கட்ஸ்மே இந்த ஒரு வீடியோட கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து அந்த ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாத்தையும் பாத்திரலாம். கான்செப்ட் வைஸா வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட மெயின் பயனாளிகள் எல்லாம் யாரு. ஓகேங்களா? ஸோ அந்த பாத்தீங்கன்னா இது சார்ந்த டார்கெட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கான்செப்ட் வைஸா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ற விதமா எல்லாத்தையும் ஷார்ட் கட்டோட பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்ல இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் கொடுக்க போறோம். ஸோ இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் கட் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 2021 ஸோ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 2026 இப்போ வந்து கரண்ட் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 63 திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்கன்னா காவல் கரங்கள் திட்டம். இது எலெக்ஷன் டைம்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏப்ரல் 21, 2021. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இனிஷியேட் பண்ணனாலும் சென்னை பெருநகர காவல். ஓகேங்களா? ஸோ அந்த காவல்துறை சார்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா சாலையோர ஆதரவற்ற முதியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க இல்லையா, இவங்களாம் வந்து ரெகனைஸ் பண்ணி அவங்க வந்து ஹோம்ல ஜாயின் பண்றது, அவங்களுக்கான மறுவாழ்வு திட்டங்களை கொடுக்கறது, போலீஸோட இனிஷியேட்டிவோட போலீஸோட உதவினால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து நடத்த போறாங்க. ஸோ முழுக்க இது காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம். காவல்துறைகள் வந்து இவங்க காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உரிமை கோரப்படாத சடலங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு எப்படி சொல்றது, யாருமே தயவு இல்லாத அந்த சடலங்கள்லாம் சம்டைம்ஸ் வந்து ரோட்ல எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சடலங்கள் டெட் பாடி எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரா யார் வந்து ரிலேஷன் அந்த மாதிரி இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி அந்த அவங்க உரிய உறவினர்கிட்ட சேர்க்கறதா இருக்கட்டும், ஆர்எஸ் வந்து ஜிஹெச் மார்ச்சுவரியில் வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு திட்டத்தின் கீழே கொண்டு வருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமா பயனாளிகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மெயினா ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், வீடற்றவர்கள், கைவிடப்பட்ட பெண்கள், குழந்தைகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் வந்து ரெகனைஸ் பண்ணி அவங்க வந்து உரிய ஹோம்ல ஜாயின் பண்றது, ஆர்எல்ஸ் அவங்க உறவினர்கள்ட்டே திரும்பி வந்து கொண்டு போய் விடுறது தான் மெயினா. இது வந்து போலீஸ் வந்து இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு திட்டமா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். குறிப்பா சென்னை மாநகராட்சி காவல்துறை. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் என்ஜிஓஸ்கள் மூலம் தான் இந்த ஒரு திட்டம் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. 100% வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இல்லாம என்ஜிஓஸ் மூலமா இயங்கக்கூடிய ஒரு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது ஏன் நம்ம இந்த ஒரு ஸ்கீம்ஸ்ல பார்க்குறோம்னா காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து ரொம்ப முக்கியமான டேட்டாவை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாரெல்லாம் இதுல இணைஞ்சிருக்காங்க இந்த ஒரு கூட்டணியில் சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு திட்டத்தை இனிஷியேட் பண்றதுக்கு சென்னை காவல்துறை, சென்னை மாநகராட்சி, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை மற்றும் 65க்கும் மேற்பட்ட அந்த என்ஜிஓஸ்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்ட பணிகளை வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 24x7. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம்ஸ் எடுத்து கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்திற்காக, அதாவது இந்த ஒரு
பர்டிகுலர் திட்டத்திற்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்காட்ச் தங்க விருதுன்றது தந்திருக்காங்க, ஸ்காட்ச் கோல்டு அவார்டுன்றது தந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து முக்கியமான டேட்டாவா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளுக்கு அந்த காவல்காரங்கள் திட்டம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், ஆதரவற்றவர்களை உரிய இடத்தில் வந்து அதாவது ஹோம்லயோ அல்லது உறவினர்கள்ட்டயோ பாத்தீங்கன்னா சேர்க்கக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டத்தை நம்ம பார்க்கறோம். இதுக்காக ஸ்பெசிபிக்கா ஸ்காட்ச் கோல்டு அவார்டு தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விடியல் பயண திட்டம், பெண்களுக்கான இலவச பயண திட்டம் மே 7, 2021 அனௌன்ஸ் பண்ணி மே 8 முதல் அமலுக்கு கொண்டு வந்தாங்க. ரொம்ப வந்து முக்கியமான டேட்டாவை இதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ முக்கியமா வந்து எல்லா பஸ்லையும் இல்லாம அந்த ஒயிட் போர்ட் பஸ்ஸஸ் ஓகேங்களா. ஸோ வெள்ளை நிற பலகை கொண்டு அந்த சாதாரண பேருந்துல மட்டும்தான் இந்த ஒரு ஃப்ரீ பஸ் என்ற ஒரு ஸ்கீம் எடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெண்களின் பங்களிப்பு, அதாவது பயண பங்களிப்பு, அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு போகணும், அவங்களுக்கு வந்து அந்த பயண செலவு வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலமா பெண்கள் அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய அந்த விகிதம் 40% 70% உயர்ந்துள்ளதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம மார்ச் 2026 வரை இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து மார்ச் 2026 வரை 897 கோடிக்கும் மேற்பட்ட அந்த பயணங்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா ஒரு பெண் மாதாந்திரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 888 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா சேவிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதற்காக பட்ஜெட் வந்து 2026-27 4000 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அலோகேஷன் எடுத்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டர் வைஸா தான் இருக்கும், குரோனாலஜிக்கல் வைஸா தான் இருக்கும். ஸோ ஆர்டர் வைஸா படிச்சா நமக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். ஸோ ஆர்டரா வந்து தேர்ட் ஸ்கீம் வந்து நம்ம இதை படிச்சோம், ஃபோர்த் வந்து இதை படிச்சோம், அப்போ வந்து தேர்ட் வந்து இதற்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமா தான் இருக்கும்னு சொல்லி நமக்கு ஒரு அந்த ஒரு ஐடியாக்காக தான் நம்ம அந்த ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் வைஸா வந்து மேட்ச் பண்ணிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு ஆர்டர் வைஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா நமக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு மே 7, 2021 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்தல் பிரச்சார மனுக்களுக்கு 100 நாட்களுக்கு தீர்வு காணுதுன்னு சொல்லிட்டு பிரச்சார காலத்திலே நமக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் டைம்ல வந்து சொல்லியிருப்பாரு. எப்ப 2021 எலெக்ஷன் நடக்கும் போது இந்த மாதிரி வந்து 100 நாட்களுக்குள்ள உங்களோட பெட்டிஷன் நமக்கு வந்து ஆன்சர் பண்றோம், குறை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சார டைம்ல அந்த பெட்டிஷன் எல்லாம் வாங்கியிருப்பாரு. ஸோ அதற்கான தீர்வு காணும் ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டமா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆகஸ்ட் 5, 2021 ஆகஸ்ட் 5, 2021 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றா நோய்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு தொற்றா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று மருத்துவ சேவை மற்றும் தொடர் கண்காணிப்பு வழங்குதல் சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க இல்லையா, ஸோ முடியாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த மருத்துவ சேவையை வந்து எடுக்க முடியாதவங்களுக்கு அவங்க வீடுகளுக்கே சென்று அந்த ஒரு மருத்துவத்தை தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு உங்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் அந்த மாதிரி பாக்குறோம். ஸோ மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 5, 2021 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதோட பெனிஃபிஷியஸ் பயனாளிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1.80 கோடியாக இருக்கு. அதாவது 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் மூலமா மக்கள் தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலமா 1.80 கோடி மக்கள் வந்து பயனாளிகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சிங்கார சென்னை 2.0 திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை நம்ம சென்னை சிட்டியை வந்து சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் டெக்னாலஜி வைஸா ஹையர் சிட்டியா வந்து மாற்றக்கூடிய அந்த ஒரு திட்டம் தான் நமக்கு சிங்கார சென்னை திட்டம். இந்த ஒரு திட்டத்தோட 2வது வெர்ஷன் 2.0 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 29, 2021 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு திட்டத்தோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன், அதாவது இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு 1996 டைம்ல பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அதாவது 1.0 லான்ச் பண்ணிருப்பாங்க. எப்பனா நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, முன்னாள் முதலமைச்சர். ஸோ அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்னையோட மேயரா 1996 இருந்திருப்பாரு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா சிங்கார சென்னைன்ற ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதோட 2வது பாகம் 2.0 தான் பாத்தீங்கன்னா இப்ப அவர் முதலமைச்சர் ஆகி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்த ஒரு இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் 27, 2021 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். சோ எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் கிராமம். இது வந்து பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுனால பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஆன்லைன் கிளாஸ் கொண்டு போயிடுவாங்க. ஆனா வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்கூல் சரியா போக முடியாதனால இந்த செல்போன் வாங்கக்கூடிய வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸ் பாதியில கைவிட்டுட்டு அரசு பள்ளியில இருக்கவங்க வேலைக்கு அனுப்புற சிச்சுவேஷன்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நிலையை வந்து மாத்தணும்னு சொல்லி தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, அதாவது நல்லா படிச்சவங்க அந்த மாதிரி வந்து வெறும் ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, வாலண்டியர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஓகேங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட கிராஜுவேஷன் எடுத்தவங்க அந்த மாதிரி வந்து சிறந்த நிலையில் கல்வித்துறையில் சிறந்த நிலையில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து கேதர் பண்ணி வாலண்டியர்ஸா ரெடி பண்ணி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அரசு பள்ளி மாணவர்கள் வசிக்கக்கூடிய அந்த ஒரு கிராமங்கள் இல்லங்களுக்கே தேடி சென்று ஒரு மரத்தடியிலயோ ஒரு இயற்கை சூழலையோ கொஞ்சம் குரூப்பா வந்து உட்கார வச்சு அந்த ஒரு கல்வியை வந்து அந்த ஒரு டச்சு விட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டு அதை சார்ந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூலுக்கு வராமல் வந்து அவங்க வீடுகளுக்கே தேடி அந்த ஒரு கல்வியை வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை ஒரு மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் இந்த ஒரு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் எப்படி வந்து கேதர் பண்ணுவாங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கிளாஸ் எடுக்க போறாங்கன்னா அவங்க வந்து 12ஆம் வகுப்பு தகுதி இருந்தாலே போதும். இன்கேஸ் வந்து 6 முதல் 8ஆம் வகுப்புக்கு வந்து கிளாஸ் எடுக்க போறதா இருந்தா பட்டப்படிப்பு வந்து தகுதி இருக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்சென்டிவ் மாதாந்திர உதவித்தொகைன்றது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வழங்குவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறது வாலண்டியர்ஸ்ன்றதுனால ஒரு சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்றதுனால அந்த ஒரு சேலரின்றது அவ்வளவு அதிகமாக இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாசிப்பு இயக்கம், எண்ணும் எழுத்தும் இயக்கம் சொல்லி நிறைய இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு இயக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பேசிக் நாலேஜ் வந்து விட்டுறாம பார்த்துக்கணும். ஓகேங்களா. இந்த கொரோனா டைம்ல இருந்து அவங்க வந்து ஸ்கூல்ஸுக்கு திரும்பி வராங்க. இந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு ஒரு மேஜர் கேப்ன்றது இருக்கு. ஓகேங்களா. ஸோ அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் கேப்ன்றது இருக்கு. ஸோ அவங்களோட அந்த பேசிக் ஆல்பபெட்ஸ், எழுத்துக்கள், பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், வாய்ப்பாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் அவங்க மறந்து விடாம பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பேசிக் ஷார்ட்கட்ஸ் புக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா அவங்க வந்து அந்த ஒரு டைம்ல கேப் வந்து ஃபில் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த சார்ந்த புக்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு, அதாவது 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 18, 2021 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். ஸோ டிசம்பர் 18, 2021 இது வந்து பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்களே இருக்காங்க இல்லையா. சாலை ஓரங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா. இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்து 48 மணி நேரத்துக்குள்ள அந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்ஸ்க்கு ஆகக்கூடிய செலவு, மருத்துவ செலவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கவர்மெண்டே எடுத்துப்பாங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து ஒரு முக்கியமான திட்டமாகவே இந்த ஒரு திட்டம் பார்க்கலாம். ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மருத்துவ கல்லூரி வளாகம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், செங்கல்பட்டு மாவட்டம். ஓகேப்பா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை திட்டம். மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் 23, 2021 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிக்காம போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம போகக்கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்மளுக்கு கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ நம்ம கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணாலே போதும். நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப்ல அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு உண்டான ஷார்ட் கட்டி அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க அந்த ஒரு பிடிஎஃப் ரெஃபர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு போனாலே இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எந்தெந்த ஆங்கிள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்போம். ஓகேங்களா. லான்ச் டேட்டு, எந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட டார்கெட் என்ன இலக்கு, இதோட பயனாளிகள்லாம் யாரு, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஸ்கீம் ஏதாவது இருக்கா, வரலாற்று பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி என்ன முக்கியமா தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஸோ அதை மட்டுமே படிச்சுட்டு போனாலே போதுமான விஷயமாக இருக்கும். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜனவரி 9, 2019 அந்த பிளாஸ்டிக் பேக் எல்லாம் ஒழிச்சாங்க இல்லையா. அந்த 14 வகையான பிளாஸ்டிக் ஒழிச்சாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் பதிலாக மீண்டும் அந்த மஞ்சப்பை யூசேஜ், ஓகேங்களா, அந்த ஒரு ஜூட் பேக், அந்த ஒரு துணி பை சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஒரு ப்ராசஸ் வந்து திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை வந்து ஊக்குவிக்கிறது மாதிரி தான் இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்பனா டிசம்பர் 23, 2021 கலைவாணர் அரங்கம் சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய செம்மலுக்கான கனவு இல்லம் திட்டம். இலக்கிய செம்மலுக்கான கனவு இல்லம் திட்டம் 2021-22 பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இது இலக்கியத்தில் சிறந்த கலைஞர்கள், சொந்த லிட்டரேச்சர்ல சிறந்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனவு இல்லம் திட்டம் சொல்லிட்டு குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்கிரீட் வீடுகளை கட்டிய திட்டத்தோட இந்த ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட், இலக்கியவாதிகள், இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடுகளை தரக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டம் எடுத்திருக்கு. இலக்கிய செம்மலுக்கான கனவு இல்லம் திட்டம் 2021-22 பட்ஜெட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட கிரைடீரியாஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த அவார்ட் தருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மற்றும் தொல்காப்பியர் விருது பெற்ற தமிழக எழுத்தாளர்கள், கவிஞர்கள். ஸோ இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு அவார்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸோட எலிஜிபிளா இருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மகிழ் கணிதம் திட்டம். மகிழ் கணிதம் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 13 ஜனவரி 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இதோட முக்கியமான நோக்கம், அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அரசு பள்ளி மாணவர்களின் கணித பாட பயத்தை போக்கி எளிய மகிழ்ச்சியான விளையாட்டு மற்றும் காணொலி வழிகற்றல் மூலம் அந்த ஒரு கற்பித்தல். மேக்ஸ் பத்தி பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா. அந்த மேக்ஸ்ன்றது எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் அதிகமா பண்றோமோ அந்த அளவுக்கு அது ரொம்பவே ஈஸி. அது தெரியாத நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது மேல ஒரு மேக்ஸ்னால ஒரு பயமா இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. மேக்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா. அந்த ஒரு மேக்ஸ் வந்து நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. ஒரு மாதிரி அடிக்ஷன் அது. அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ல மாட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியா அந்த மேக்ஸ் மாறிடும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சி, ஓகே நம்ம வந்து நம்மளே அந்த சம்ம போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா. அந்த ஒரு ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல மேல வந்து இன்னும் நிறைய சம் போலாம் சொல்லிட்டு அது ஒரு அடிக்ஷனாவே மாறிடும்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸ்ன்றது பயப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் கிடையாது, சின்ன வயசு பசங்களுக்கும் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அந்த மேக்ஸ்னால ஒரு பயம் எடுத்து இருக்கு. ஸோ அந்த பசங்கலாம் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சார்ந்த ஒரு பேசிக் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். குறிப்பாக இந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தான் இதுல பயனாளிகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம், ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் பொறுத்த வரைக்கும் நான் முதல்வன் திட்டம் நம்மளுக்கு மார்ச் 1, 2022 கலைவாணர் அரங்கத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா +2 முடித்த மாணவர்கள், மேலும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து என்ன சேரலாம் சொல்லிட்டு டவுட்ல இருக்க மாணவர்களுக்கு அடுத்து என்ன ஸ்கோப்ஸ் இருக்கு, என்னென்ன வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இது சார்ந்த ட்ரைனிங்க அந்தந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும் உங்க சைட்ல இருந்து மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனையா ஒரு கவுன்சிலிங் மாதிரி தருவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம். இந்த ஒரு திட்டத்தின் கீழே பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. குறிப்பா இந்த நான் முதல்வன் திட்டம்னாலே வேலை வாய்ப்பை டெவலப் பண்ணணும், இளைஞர்களுக்கு மத்தியில அந்த வேலை வாய்ப்பை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கான அந்த ஒரு சலுகைகளை கொடுக்கணும், இது போன்ற விஷயங்கள் வந்து ஸ்கில்ஸ் சொல்லி தரணும். இது எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி தான் இந்த ஒரு நான் முதல்வன் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க மார்ச் 1, 2022. இந்த ஒரு திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூபிஎஸ்சி படிக்கிறாங்க இல்லையா, அந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்கள தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால அது ஒரு விஷயமா அது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது பிரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு மாதாந்திர அந்த ஒரு இன்சென்டிவ் மாதிரி 7500 வரைக்கும் தரத்தா இருக்கட்டும். அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்கான ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கறதா இருக்கட்டும் வித் ஹாஸ்டல் வசதியோட இதெல்லாம் வந்து இந்த ஒரு திட்டத்தின் கீழே தந்தாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. சோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இளையா சாட்பாட்டுமே இருக்கு. இந்த சாட்பாட் பயன்படுத்தி பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மூலமாவே பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த டவுட்ஸ் வந்து கேள்வி கேட்டு அது மூலமா அது நம்மளுக்கு ஃப்ரீயாவே ஆன்சர் பண்ணும், ஓகேங்களா. இந்த ஃபீல்ட்ல நம்ம போகலாம், நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டாலே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஜாப்லாம் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுக்கு தந்துடும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட இளையா சாட்பாட் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம். இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மே 21, 2022. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மே 21, 2022. இதோட செகண்ட் ஃபேஸ் இதோட விரிவாக்கம்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 22, 2023. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து தொட்டபேட்டா நீலகிரியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரணவாசி அங்கன்வாடி சென்டர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பாக்குறோம். இது யாருக்கான நோக்கம், யாருக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம். ஸோ 6 மாதம் முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இடையே உள்ள ஊட்டச்சத்து குறைபாட்டை முற்றிலும் ஒழித்தல், இதுதான் முக்கியமான தீமா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ ஊட்டச்சத்து கொடுக்கறது, சத்துமாவு கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறது, இது எல்லாத்தையும் வந்து அஷ்யூர் பண்ற விதமா தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இதுல பயனாளிகள் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் சிறப்பு ஊட்டச்சத்து மாவு போன்ற விஷயங்கள் தருவது, அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம பாலூட்டும் தாய்மார்களுக்கு இரும்பு சத்து உள்ளிட்ட ஊட்டச்சத்து பெட்டங்கள் தருவது, இது எல்லாமே வந்து இந்த திட்டத்தின் கீழே அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவு திட்டம். கல்லூரி கனவு திட்டம் நமக்கு ஜூன் 25, 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இதுவுமே சேம் அந்த நான் முதல்வன் கிட்டத்தட்ட அந்த ஒரு திட்டம் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அதை சார்ந்த ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த கல்லூரி கனவு திட்டம் இருக்க போகுது. அந்த பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் பார்த்தோம் பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு திட்டத்தோட ஒன்றே ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டத்தை பாக்குறோம். ஸோ ஆகஸ்ட் 3, 2022 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ரொம்ப முக்கியமான டேட்டா. முக்கியமா அந்த ஸ்கூல் சார்ந்த விஷயங்களா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் பண்ற ஸ்கீமா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ற ஸ்கீமா இருக்கட்டும், அதுக்கு மட்டும் மெயினா வந்து எதுக்கு பாக்குறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி திட்டங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தொடங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கலைவாணர் அரங்கம் அந்த மாதிரி வந்து ஒரு பொது இடம் அப்படின்னா வந்து அது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்டிகுலர் ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பர்டிகுலர் டேட்டா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அரசு பள்ளியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அரசு பள்ளியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி வந்து பர்டிகுலரா தான் நேம்ஸ் அந்த ஸ்கீம் மட்டும் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்த வச்சுக்கிட்டு முக்கியமானதா இருக்கும். சோ அதுக்கு மட்டும் தான் நம்ம அந்த இடம்ன்றது முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்போம். சோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எண்ணும் எழுத்தும் திட்டம் அழிஞ்சிவாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பிழையின்றி எழுத படிக்க, அதாவது அந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேப் பண்றது இருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு எஜுகேஷன் கேப் பண்றதை போக்குறதுக்காக அவங்களுக்கான அந்த பேசிக் ட்ரைனிங், ஓகேங்களா. சோ அதாவது அந்த 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பிழையின்றி எழுத படிக்க மற்றும் அடிப்படை கணித செயல்பாடுகள் செய்ய அந்த ஒரு ட்ரைனிங் எடுத்து தருவாங்க. சோ இதற்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 வகுப்பு படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு அரும்பு மொட்டு மலர் சொல்லிட்டு ஒரு பேசிக் புக், ஓகேங்களா. இந்த புக்ல பாத்தீங்கன்னா பேசிக் ஷார்ட் கட், டேபிள்ஸ், எழுத்துக்கள், இது போன்ற விஷயங்களா இருக்கும். இது போன்ற விஷயங்களால வந்து அந்த குழந்தைகள் மத்தியில அந்த ஒரு எஜுகேஷன் கேப் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இப்போ தற்போது இது 4th, 5th ஸ்டாண்டர்டுக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுமை பெண் திட்டம்.
புதுமை பெண் திட்டம் ஆப்வியஸா நம்மளுக்கு செப்டம்பர் 5, 2022. ஸோ பாரதி மகளிர் கல்லூரி சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்ன முக்கியமான டேட்டானா, அப்போதைய டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இது நம்மளுக்கு பிஐக்கு கொஸ்டின் முந்தைய ஆண்டுல கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்றப்ப இருந்திருப்பாங்க. சோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு அரசு பள்ளி, அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்ற மாணவிகள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாதாந்திர தொகையான 1000 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் 3 வருஷமோ அவங்க என்ன டிகிரி படிக்கிறாங்களோ அதை பொறுத்தவரை அவங்க உயர்கல்வி முடியும் வரை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதம் தோறும் 1000 ரூபாய்ன்றது அவங்க அக்கௌண்ட் போய்விடும். இதுதான் வந்து இந்த ஒரு புதுமை பெண் திட்டம். இதுவே வந்து பாய்ஸுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நம்ம சொல்லுவோம். ஸோ அது நம்ம லேட்டரா பார்க்கலாம். சோ இந்த ஒரு திட்டம் முன்னாடி என்ன பேர்ல செயல்பட்டு இருந்துச்சுன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டம். ஓகேங்களா, இந்த ஒரு நிதி உதவி கீழே நம்மளுக்கு திருமணத்துக்கு நிதி உதவி இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், எல்லாமே தந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேரேஜ் டைம்ல கொடுக்காம இப்ப காலேஜ் டைம்ல கொடுத்தா அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் சொல்லிட்டு அந்த ஒரு ஃபண்டை அப்படியே வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு மாதம் 1000 ரூபாயை வந்து தர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இதன் மூலமா பெண்கள் மத்தியில் அந்த ஒரு என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு காலேஜ் இப்போ +2 முடிச்சிட்டாலே நிறைய கிராமங்கள்ல பெண்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேரேஜ் பண்றதுக்கு புஷ் பண்றாங்க. இது போன்ற விஷயங்கள் தவிர்ப்பதற்கு இந்த ஒரு திட்டம் மேஜர் ரோல் எடுத்து பிளே பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அந்த வகையில அந்த உயர்கல்வி சேரக்கூடிய விகிதம் 30% மேல் வந்து உயர்ந்துள்ளது பெண்கள் மத்தியில் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ 2026-27 மட்டும் 3 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயனாளிகளா இருக்காங்க சொல்லிட்டு பாக்குறோம். இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தகைசால் பள்ளிகள் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு செப்டம்பர் 5, 2022. ஓகேங்களா, இதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாரதி மகளிர் கல்லூரி, ஓகேங்களா, ஸோ சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு பள்ளிகள்ல பிரைவேட் பள்ளிகளுக்கு ஈக்குவலா வந்து கொண்டு வரணும், ஸ்மார்ட் கிளாஸஸ் லேப் எல்லாத்தையும் கொண்டு வரணும் சொல்லிட்டு அதை சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டத்தை நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சிற்பி திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு செப்டம்பர் 14, 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். செப்டம்பர் 14, 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட திட்டம். சோ கலைவாணர் அரங்கம் சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு பள்ளி மாணவர்களிடையே ஒழுக்கம், சமூக பொறுப்புணர்வு, சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சிறுவர்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுத்து சிறந்த குடிமக்களாக செதுக்குவது. அவங்க வந்து டிசிப்ளினா மாத்துறது, பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒழுங்கின செயல்களில் ஈடுபடாமல் அவங்க வந்து ப்ராப்பரா வந்து கைடன்ஸ் கொடுத்து டிசிப்ளினா மாத்துறது சொல்லிட்டு இது போன்ற கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் சிற்பி திட்டம் சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, சோ இது பாத்தீங்கன்னா பயனாளிகள், ஓகேங்களா, பயனாளிகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அரசு பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள், ஓகேங்களா, 8ஆம் வகுப்புல இருந்து இதுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேப்பா, சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான ஸ்கீம், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்கீம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஓகேங்களா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த ஒரு காலை உணவு கொண்டு போகணும். காலை உணவுன்றது அந்த ஒரு டேல முக்கியமான ஒரு உணவு, அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 15, 2028. ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ முதற்கட்டமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மதுரையில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ மதுரையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதிமூலம் பிள்ளை பிரைமரி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 25, 2023 சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா, கலைஞர் நூற்றாண்டு விழாவப்ப. சோ 2ஆம் கட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்கோவிலை நாகப்பட்டினம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா, சோ இந்த ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இது உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1920 காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு தியாகராய செட்டியார் அவர்களுடைய தொகுதி, அந்த 1000 விளக்கு தொகுதியில ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா காமராஜர் பீரியட்ல 1956 எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட் சத்து உணவு திட்டமா மாறி இருக்கும். அதனை தொடர்ந்து நம்மளுக்கு 1990களில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கலைஞரோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு சத்து உணவில் முட்டை போடக்கூடிய ஒரு திட்டம் சொல்லிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாரு. அந்த இப்ப 2000 இந்த ஒரு டைம்ல ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2022 பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டமா இதை வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் வகுப்பு வரை இந்த எக்ஸ்டென்ஷன் 8ஆம் வகுப்பு வரை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 5ஆம் வகுப்பு வரை, அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தான் அந்த காலை உணவு திட்டம் இருந்துச்சு. இப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவிகே கவர்மெண்ட்ல இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. எப்ப இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கன்னா செப்டம்பர் 17 நம்மளுடைய பெரியாரோட பிறந்த நாள் முதல் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா மனம் திட்டம் நமக்கு டிசம்பர் 22, 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டத்தோட மெயின் நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்துல. ஓகேங்களா,
ஸோ இந்த ஒரு திட்டம் மெயின் நோக்கம் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது கல்லூரி மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்குவது, தற்கொலை எண்ணங்களை தடுத்து மனநிலை. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கல்லூரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவியேஷன் டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரும். அதனால நிறைய டிப்ரெஷன்ல மாணவர்கள் வந்து செல்றாங்க இல்லையா. இந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள படிப்பு, ஓகேங்களா, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை டைவெர்ட் பண்றதுக்காக அந்த கவுன்சிலிங் இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். பிரைவேட் காலேஜஸ்ல இது வச்சிருப்பாங்க, ஆனா வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இது இருக்காது. ஸோ இது போன்ற விஷயங்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் நமக்கு இந்த மனம் என்ற திட்டம், அரசு கல்லூரிகள்ல மட்டும். ஓகேங்களா. ஸோ இதற்கான டோல் ஃப்ரீ நம்பர் அறிவிச்சிருப்பாங்க 144116. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 ஜனவரி 2023 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். எங்கன்னா நம்மளுக்கு சென்னை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் நோக்கம் என்ன சொல்லிட்டு பார்க்கணும், நம்மளுக்கு கைவிடப்பட்ட ஆதரவற்ற காயமடைந்த தெரு விலங்குகளை பாதுகாத்தல், தங்குமிடம் மற்றும் அவசர மருத்துவ சிகிச்சை வழங்குதல். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கீம் பார்த்திருப்போம், காவல் கரங்கள் திட்டம் சொல்லிட்டு பார்த்திருப்போம் இல்லையா. அந்த ஒரு திட்டத்துல கைவிடப்பட்ட அந்த ஒரு மனநல நோயாளிகள், அந்த பாத்தீங்கன்னா குழந்தைகள், முதியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல சேர்க்கறது, அவங்க உறவினர்கள்ட்ட திருப்பி சேர்க்கறது சொல்லிட்டு காவல்துறை சார்பில் வந்து மனிதர்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் பார்த்திருப்போம். இது பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு, ஆதரவற்ற விலங்குகளுக்காக, கைவிடப்பட்ட விலங்குகளுக்காக நம்ம கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்னா இந்த ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விலங்குலாம் வந்து அதுக்கு உரிய சிகிச்சை கொடுத்து அதை வந்து ப்ராப்பரா வந்து அதாவது இந்த விலங்குகளுக்கு தனியா வந்து ஏதாவது ஒரு ஹோம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஜாயின் பண்றது, இது போன்ற விஷயங்களை அஷ்யூர் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இது. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். வள்ளலாரோட பேர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொல்லிட்டு ஒரு பயிர் வாடியதை கூட அவரால் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தார் இல்லையா. அதனால வந்து இவரை பெருமைப்படுத்துற விதமா இந்த ஒரு திட்டத்திற்கு வள்ளலாரோட பெயரை வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செப்டம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் நீண்ட காலமாக தேவைப்படும் அடிப்படை உள்கட்டமைப்புகள், ஹவுசிங் போர்டு ஏரியாலாம் இருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு ஆதி திராவிடர் குடியிருப்பு, பழங்குடியினர் குடியிருப்பு இருக்கு இல்லையா. இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு கட்டமைப்பெல்லாம் வந்து டெவலப் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்திற்காக அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய், அதாவது அங்க இருக்கக்கூடிய சாலைகள், தெருவிளக்குகள், பாதுகாப்பான குடிநீர் போன்ற விஷயங்களை அஷ்யூர் பண்றதுக்காக இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஜஸ்ட் எல்லாத்தையும் கதை மாதிரி கேட்டுக்கோங்க. எல்லா ஸ்கீமும் என்னென்ன ஸ்டோரி எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. நம்ம ஃபைனலா ரிவிஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டோட சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே மனசுல பதிஞ்சிடும். திரும்பி வந்து நீங்க ஒரு தடவை இந்த PDF எடுத்துட்டு பார்த்தாலே போதுமான விஷயமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா புன்னகை திட்டம். புன்னகை திட்டம் மார்ச் 9, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த பல் சோதனை, பல் சொத்தை எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல வசதியான பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டிஸ்ட போய் பார்த்து அதை சரி பண்ணிப்பாங்க. ஆனா அரசு பள்ளியில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு டைம் எடுத்து கிடைக்காது. ஓகேங்களா. சோ அதெல்லாம் டைம் கிடைக்காது, வறுமை, இது போன்ற சிச்சுவேஷன்ல அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிற விதமா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாதம் தோறமோ வாரம் தோறமோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கேனிங் எடுத்து டென்டிஸ்ட் வந்து அரசு மருத்துவமனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேனிங் எடுத்து எடுப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பல் சோதனை செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் புன்னகை திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது பாத்தீங்கன்னா மாணவர்கள் பற்கம்பிகள், அதாவது சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பல்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேப்ஸ் அதிகமா இருக்கும், இது போன்ற விஷயங்களா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒரு கேப்ஸ்லாம் கம்மி பண்றதுக்கு அந்த ஒரு ஃபிட் ஒரு பல்லு மாரி செட் பண்றாங்க. ஒரு அந்த ஒரு டூத் கேப் மாரி செட் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேப் செட் பண்றது பாத்தீங்கன்னா மலரும் புன்னகை இதோட சிறப்பு திட்டமா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்கோவில் செயலி இல்லம் தேடி பிரசாதம் திட்டம். இது பாத்தீங்கன்னா மே 18, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா. சோ இது நம்ம அயோத்திதாச பண்டிதர் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இது ஏன் நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து ஒரு டேட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட்ஜெட்ல சொல்லிருப்பாங்க, அதை செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல்லிருப்பாங்க. சோ பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ண சொன்னனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே பாத்துருவோம். ஏன்னா பட்ஜெட் வந்து பிப்ரவரி மந்த்லயே வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க இல்லையா. சோ அந்த பட்ஜெட்ல வந்து செப்டம்பர் மாசம் நாங்க இதை கொண்டு வர போறோம் சொல்லிருப்பாங்க. சோ அதனால அந்த பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்டது ஒரு நினைவுபடுத்துற விதமா தான் நம்ம இதை வந்து முன்னாடியே பார்த்திருப்போம். அப்புறம் இது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க கூடாது இல்லையா. சோ அதான் முன்னாடி சொல்லிடுறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிப்ரவரி பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்ட திட்டம்னால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு முன்னாடியே இதை வந்து பிளேஸ் பண்ணிருப்போம். ஓகேப்பா. இந்த திருக்கோயில் செயலி இது வந்து பாத்தீங்கன்னா மே 18, 2023 லான்ச் பண்ணிருப்பாங்க. இது அந்த ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரசாதங்களை வந்து வீடு தேடி டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு திட்டம். இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஆப் மூலமா நம்ம பயன்படுத்தி வாங்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம எந்த டைம்ல எந்த கோயில இந்த பூஜை நடக்குது, இது போன்ற விஷயங்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இன்டென்ஸா வந்து போக தேவையில்ல. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்களை தேடி திட்டம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஸோ மே 24, 2023 சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்தோ தமிழ்நாட்டுல இருந்தோ பல்வேறு நாடுகளில் பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து போயிருக்காங்க இல்லையா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கல்ச்சரே மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த குழந்தைகளை செலக்ட் பண்ணி
தமிழ்நாட்டோட பாரம்பரிய தலங்களுக்கு சுற்றுலா எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் தரத்தா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம வம்சாவளியினருக்கு, அதாவது அதுதான் பூர்வீக நிலத்தின் வரலாறு, பண்பாடு, கலை, கலாச்சாரம் மற்றும் தொல்லியல் சிறப்புகளை நேரில் அறிமுகப்படுத்தல், இது போன்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட 10 to 15 days வந்து டூர்ன்றது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ மெயினாக இதோட பயனாளிகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ 18 to 30 வயதுக்கு உட்பட்ட வெளிநாடு வாழ் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூர்ன்றது, அதாவது சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, கனடா, லண்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தமிழ்நாட்டு வம்சாவளி சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த டூர்ன்றது கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இ பெட்டகம் செயலி சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜூன் 13, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட முக்கியமான நோக்கம், டார்கெட் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பொதுமக்கள் தங்களின் முக்கிய அரசு சான்றிதழ், நம்மளுடைய அந்த ஒரு டிசியா இருக்கட்டும், கவர்மெண்ட் சைட்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது நம்ம சில டைம் வந்து சேஃபா வச்சுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். நம்ம லாக்கர்ல வச்சிருக்கலாம், அவங்க ஏதாவது தண்ணியா பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதுகாப்பா வந்து சேவா வந்து பண்ணி வச்சுக்கிறதுக்கு டாக்குமெண்டா ஒரு பெட்டகம் வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஆப் மூலமா நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஆப்பா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா தேவை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமைகள் திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜூன் 23, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜூன் 23, 2023. ஸோ பாலியல் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் பிற அரசு துறைகளுடன் இணைந்து செயல்பட நிலையான இயக்கம் இருக்குங்களா. ஸோ பள்ளி குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமா தான் இந்த ஒரு இமைகள் திட்டத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 27, 2023 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்துக்கு நிதி உதவி வழங்குறது. அவங்க ஏதாவது புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட் கொடுத்து அவங்களோட பிசினஸ் வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பயனாளிகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ 18 to 50 வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். ஸோ இந்த ஒரு பிசினஸ்ல அவங்களோட மூலதனம் குறைஞ்சது 35% இருக்கணும். அதாவது 35%, அதாவது அதிகபட்சமாக 1.5 கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு தோழி பெண்கள் தங்கும் விடுதிகள் திட்டம், இது நம்மளுக்கு ஜூலை 1, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எங்கன்னா நமக்கு தாம்பரம் மற்றும் கத்திவாக்கம், சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு பார்க்கணும், நம்மளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஹாஸ்டல் வசதி செய்து, அதாவது மலிவு விலையிலான ஹாஸ்டல். ஸோ மற்ற ஹாஸ்டலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான காசுல இந்த ஒரு தோழி ஹாஸ்டல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த திட்டம். குறிப்பா பெண்களுக்கான அந்த உமன்ஸ் ஹாஸ்டலை மலிவு விலையில கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த ஒரு தோழி ஹாஸ்டல் திட்டம்ன்றது இருக்க போதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மணற்கேணி செயலி ஜூலை 25, 2023 இந்த மணற்கேணி ஆப் சென்னை தாம்பரத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மாநில பாடத்திட்டம், பள்ளி பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லெசன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் ஒரு பிராக்டிகல் கிளாஸஸ் ஆகோ அல்லது பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவா இந்த மாதிரி வந்து வீடியோஸா தரக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த மணற்கேணி ஆப். இது கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயனாளிகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா அனைத்து லெசன்ஸையும் இந்த ஆப் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. இது மூலமா நம்ம வந்து அந்த ஒரு லெசன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீரா விபத்து மீட்பு வாகனம் திட்டம், இது பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 8, 2023 லான்ச் பண்ணிருப்பாங்க. எப்பனா செப்டம்பர் 8, 2023 லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 சொல்லிட்டு ஒரு திட்டம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு திட்டத்தோட தொடர்ச்சியான ஒரு திட்டம் தான் அந்த திட்டம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் எதற்காக பார்த்தோம், ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மருத்துவ செலவுகளை கவர்மெண்ட்டே வந்து பார்த்துப்பாங்க சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. அவங்களோட உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு திட்டத்தில் ஆம்புலன்ஸோட ஸ்பீடா இயங்கக்கூடிய ஒரு ஜீப் மாரி வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஜீப் மூலமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமா விரைவாக வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஒரு ஜீப் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஒரு ஜீப்போட பேர் தான் வீரா. அந்த வீரா அந்த ஒரு ஜீப் ஸ்கீம் தான் இது. ஸோ இந்த ஒரு திட்டத்தினோட ஒன்றிய ஒரு திட்டம் தான் இந்த வீரா விபத்து மீட்பு வாகனம் திட்டம் சொல்லிட்டு இந்த திட்டம் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். செப்டம்பர் 15, 2023 நம்மளோட அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படுற ஒரு திட்டம். சோ இந்த ஒரு திட்டத்தின் மூலமா இப்போது வரை 1.31 கோடி பெண்கள் வந்து பயனாளிகளா இருக்காங்க சொல்லிட்டு பாக்குறோம். மெயின் எலிஜிபிள் கிரைட்டீரியா ரொம்ப முக்கியம், ஸ்டேட்மெண்ட்ல கேட்டுருவாங்க. அந்த வகை 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழாக இருக்க வேண்டும். அந்த வருடாந்திர மின் நுகர்வு அந்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500 யூனிட்டுகளுக்கு கம்மியாக இருக்கணும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் இருந்துச்சுன்னா, லேண்ட் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலமும் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலமும் இருக்க வேண்டும். நன்சை நிலம்னா நல்லா வளரக்கூடிய பூமி, புன்சைனா வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நம்ம
பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நீலகிரி வரையாடு திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் 12, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த திட்டத்தோட மெயின் டார்கெட் பீரியட் வந்து 2022 இருந்து 2027 வரைக்கும் அந்த ஒரு டைம் பீரியட் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. 2023 ஸ்டார்ட் பண்ணாலும் 2022 இருந்து எடுக்கப்பட்ட அந்த ரெக்கார்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்த மாதிரி புல்வெளி, சோலை புல்வெளி, இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கக்கூடிய நீலகிரி வரையாடு நம்மளுடைய தமிழ்நாட்டோட மாநில விலங்கு இல்லையா, இந்த மாநில விலங்கு வந்து பாதுகாக்கணும், அதோட எண்ணிக்கை வந்து டெவலப் பண்ணணும் சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இதை அழிய விடாம ஆபத்திலிருந்து பாதுகாக்கணும் சொல்லிட்டு சோ இந்த ஒரு திட்டம் நமக்கு அக்டோபர் 12, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த நீலகிரி வரையாடு சார்ந்த அது ஒரு கணக்கெடுப்புமே ரீசெண்டா நடத்திருப்பாங்க. நமக்கு 3வது கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க. வருடை என்ற ஆப் பயன்படுத்தி நடத்திருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். சோ அந்த இடத்துல பாக்குறோம். சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுதல் டேட்டாவா பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு நாள், நீலகிரி வரையாடு தினம் தமிழ்நாட்டுல எப்ப வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா அக்டோபர் 7. இது ஏன் அக்டோபர் 7 செலிப்ரேட் பண்றாங்கன்னா டாக்டர் ERC தவிதார் இவர் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு சம்பந்தப்பட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அது வந்து பாதுகாப்பதற்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாரு. சோ நிறைய அந்த மெஷர்ஸ் எடுத்தனால அவரை பாராட்டுற விதமா அவரோட பிறந்த நாளை பாத்தீங்கன்னா அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன டேட்டா. சோ அந்த 3வது நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பது ரீசெண்டா கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து வருடை என்ற ஆப் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க. இந்த வருடை என்ற ஆப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆபீசர் கணக்கெடுப்பு செய்யற எல்லா ஆபீசர் கையிலும் இருக்கும். சோ எந்தெந்த இடத்துல அந்த ஒரு ஆடோட தடத்தை பாக்குறாங்களோ அது அப்படியே அந்த ஒரு ஆப்ல நோட் பண்ணிப்பாங்க. இதன் மூலமா தான் அந்த கணக்கெடுப்புன்றது நடந்திருக்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நீயே உனக்கு ராஜா திட்டம். நீயே உனக்கு ராஜா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 1, 2023 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் பார்க்க சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரபுசார் கைவினை தொழில்களுக்கு புத்துயிர் அளித்தல். ஓகேங்களா. சோ அதாவது கைவினை பொருட்கள், அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அந்த மாதிரி வந்து கைவினை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு தொழிலை டெவலப் பண்ணணும், இவங்களுக்கான நிதியை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் பாக்குறோம், நீயே உனக்கு ராஜா திட்டம். சோ என்னென்ன அது மட்டும் இல்லாம ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா புதுசா வந்து இந்த ஒரு ட்ரைனிங் வந்து எடுக்கிறவங்க, நான் வந்து அந்த தலையாட்டி பொம்மை செய்யக்கூடிய அந்த ஒரு கலையில வந்து ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கேன், அந்த ஒரு கலையை நான் லேர்ன் பண்ண சொல்லிட்டு அதற்கான ட்ரைனிங் சென்டருமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். குறிப்பா ட்ரைனிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்கன்னா தஞ்சாவூர்ல தலையாட்டு பொம்மை மற்றும் ஓவியங்கள் சார்ந்த ட்ரைனிங் சென்டர், பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல பனை ஓலை தொழில், பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில கடல் சிற்பி கலை பொருட்கள் செய்யக்கூடிய அந்த ட்ரைனிங் தராங்க. பாத்தீங்கன்னா மதுரையில களிமண் கலை பொருட்கள் செய்யக்கூடிய ட்ரைனிங், திருநெல்வேலியில பத்தமடை பாய் செய்யக்கூடிய ட்ரைனிங் தராங்க சொல்லிட்டு பாக்குறோம். அதனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைபன்ஸும் தராங்க. அதாவது ட்ரைனிங் தரக்கூடிய அந்த கைவினைஞர்களுக்கு ஸ்டைபன்ஸும் தராங்க. சோ அந்த ஸ்டைபன்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது 12,500 ரூபாய் வரைக்கும் தராங்க மாதந்தோறும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இது வந்து அவங்களோட தொழில் வந்து டெவலப் பண்றதுக்கும் இந்த ட்ரைனிங்க்கு ஒரு ஊதியமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஆவாரம்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். ஆவாரம்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் முக்கிய அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகள் மற்றும் புகார்களுக்கு சிறப்பு முகாம்கள் மூலம் மிக விரைவாக எளிய முறையில் தீர்வு காணுதல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அந்த ஒரு அரசு சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அது ஒரு கேம்ப் மாரி போட்டு பாத்தீங்கன்னா மாதத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் மாரி போட்டு அதை சார்ந்த ஒரு கேம்ப்ளைன்ஸ் எல்லாம் வாங்கி அது சார்ந்த ஒரு அதாவது மெஷர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டம். அதாவது நம்மளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18, 2023 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒரே திட்டம் தான்ப்பா. இந்த ஒரு திட்டத்தை பல பேர் கொண்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர், முதலமைச்சர், உங்களுடன் சொல்லிட்டு பல பேரோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இது 2027 வேற ஒரு பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு. சோ அதான் நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா விழுதுகள் திட்டம். விழுதுகள் திட்டம் நமக்கு ஜனவரி 9, 2024 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மெயின் நோக்கம் போக்கஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அரசு பள்ளிகள் மற்றும் மாதிரி பள்ளிகளில் படித்து முடித்த முன்னாள் மாணவர்களை ஒன்றிணைத்து அவர்கள் பயின்ற பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பு தரக்கூடிய ஒரு திட்டம். அதாவது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சு ஃபாரின்லயோ அல்லது பெரிய பிசினஸ் எல்லாம் வச்சுட்டு நல்லா இருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி உங்க பள்ளியை நீங்க தான் வந்து சரி பண்ணணும், உங்களோட பள்ளி வந்து எப்படி இப்ப நல்லாவே இல்லை, உங்க அந்த கட்டமைப்புலாம் நல்லாவே இல்லை, ஸோ அதை நீங்க டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமா பாத்தீங்கன்னா அந்த பள்ளியை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விடுதல் திட்டம். ஓகேங்களா. விடுதல் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 9, 2024 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம் கேள்விப்பட்டிருப்போம். இது தொழிலாளர்களை தேடி மருத்துவம். ஓகேங்களா. சோ அந்த ஒரு கூலி தொழில் செய்யறவங்க இந்த மாதிரி வந்து வேலையில வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்றாங்களே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்புக்குன்னு ஹெல்த்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா
டைம் கன்சியூம் பண்றதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஹெல்த்தை கண்டுக்காம விட்டுருவாங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்ய இடத்துக்கே போய் சென்று அவங்கள வந்து ஃபுல்லா பாடி ஸ்கேன் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து உடல்நிலையை வந்து சரிப்பா இருக்கிறதா இருக்கட்டும், எப்படி இருக்கு இவங்களோட ஹெல்த்ன்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து மருத்துவர் மூலம் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க வேலை செய்ய இடத்திற்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோதனைகளா பண்ணுவாங்க. இந்த ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். இது வந்து ஜனவரி 9, 2024 திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ ஹிண்டாய் மொபைல்ஸ் ஃபேக்டரி, இந்த ஃபேக்டரியில தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2024 ஒரே பேரு ஒரே ஸ்கீம் பல பெயர்கள் அப்படிதான் இதை பாக்குறோம். சோ உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஜனவரி 31, 2024 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன இனிஷியேட்டிவ்னா, அதாவது நாம கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனுப்புவாம கலெக்டரை வந்து அனுப்பலாம் அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதிக்கு. அதாவது அவங்க கலெக்டருக்கு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொரு தொகுதியா செலக்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு தொகுதி வீதம் அந்த ஒரு மாதத்துல வந்து கடைசி புதன்கிழமையோ அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த ஒரு 24 மணி நேரம் அந்த ஒரு கிராம மக்களோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மாலை நேரங்கள்ல ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அல்லது அந்த ஒரு அலுவலகத்தில் செயல்படலாம். அந்த பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களோடய வந்து பார்த்தீங்கன்னா தங்கி அவங்களோட குறைகள்லாம் கேட்டு அது மூலமா அவங்களுக்கான அந்த ஒரு குறை தீர்ப்பு விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 24 மணி நேரம் வந்து அந்த மக்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு கலெக்டர்ன்றோம். ஓகேங்களா. ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்கணும். ஜனவரி 30, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மக்களை தேடி ஆய்வகம் திட்டம். இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 பிப்ரவரி 2024 தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்களை தேடி ஆய்வகம் திட்டம். ஸோ கிராமப்புற மக்கள் சிறிய நோய் எறிதல் பிரச்சனைகளுக்காக பெரிய அரசு மருத்துவமனைகள் போகுது. அதாவது சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஃபீவரா இருக்கும். இந்த விஷயத்துக்குலாம் வந்து கிராமத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது டவுனுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர வேண்டியா இருக்கும். ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஸ்கேனிங், ஒரு பிளட் டெஸ்ட், பிபி எடுக்கணும், பிபி டெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மக்களை தேடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேம்ப் மாரி போடலாம். வாரம் தோறும் அல்லது டெய்லியுமே பாத்தீங்கன்னா அந்த கேம்ப்ஸ் மாரி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஸோ அந்த கிராமங்கள் தோறும் இந்த கேம்ப் போடக்கூடிய ஒரு திட்டம், மருத்துவ கேம்ப் ஒரு திட்டம். இந்த ஒரு கேம்ப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பிளட் டெஸ்ட், பிபி, சுகர் டெஸ்ட், அந்த பாத்தீங்கன்னா சிறிய ஜுரம் எதா இருந்தா அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த ஒரு கேம்ப்ஸ்ல பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ இந்த ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் 5 பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். இது நம்மளுக்கு பிப்ரவரி 18, 2024 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. திருச்சியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,525 கிராம ஊராட்சிகளில் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு விஷயங்கள் வந்து மக்களிடையில வந்து அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கிராம மக்களுக்கு வந்து அந்த விளையாட்டு உபகரணங்கள்லாம் சில டைம் கிடைக்காத பட்சத்தில் சிட்டியில இருக்கவங்க வாங்கிப்பாங்க, ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 36 வகையான அந்த விளையாட்டு பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து போர்டுக்கு வந்து தந்துருவாங்க. ஸோ இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிக்கெட் பேட்டு, ஹாக்கி ஸ்டிக்கு, கேரம் போர்டு, இது மாதிரி வந்து பல விளையாட்டு பொருட்கள் வந்து இருக்கும். இதை பயன்படுத்தி அந்த ஊர்ல இருக்க இளைஞர்களுக்கு விளையாட்டு ரீதியான ஆர்வத்தை ஏற்படுத்துற விதமாக தான் இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 36 அப்டேட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப ஸ்கீம் கொண்டு வந்த புதுசுல 30 முதல் 33 வகையான அந்த விளையாட்டு பொருட்கள் அதுல இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தொல்குடி திட்டம் 2024 பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் ஒரு பழங்குடியினர் ஆதி திராவிடர் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா. அதாவது தமிழ்நாட்டில் எஸ்டி கம்யூனிட்டி பீப்புள், அதாவது பழங்குடியினர் மக்கள் வசிக்கும் மலை மற்றும் சமவெளி பகுதி குடியிருப்புகளில் நீண்ட காலமாக தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள், கரண்ட் இல்லாம இருக்கலாம், சாலை வசதி இல்லாம இருக்கலாம், அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல மலை பிரதேசங்கள்ல. சோ இந்த மாதிரி வசதிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு தொல்குடி திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். சோ அதுக்காக நிதி எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான டேட்டா இந்த ஒரு ஸ்கீம் பொறுத்த வரைக்கும். சோ 4 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி இருந்தாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 முதல்ல ஒலிம்பியாட் ஸ்கீம். இது பாத்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி 20, 2024 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 4 மாவட்டங்கள்ல சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு. முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அரசு பள்ளி மாணவர்களின் உள்ளார்ந்த திறமைகளையும் புதுமையான சிந்தனைகளையும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தொழில்நுட்பம் மற்றும் நவீன கல்வி சார்ந்த சிறப்பு பயிற்சிகளை வழங்குது. ஸோ கணிதம், அறிவியல் இருக்கு இல்லையா, இதுக்கான ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி அதுல சிறந்த மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ரிலேட்டட்னா ட்ரைனிங், மேக்ஸ் ரிலேட்டட்னா ட்ரைனிங் எல்லாத்தையும் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒலிம்பியாட் திட்டம். 4 முதல் ஒலிம்பியாட் திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும். இதுல பயனாளிகள் ரொம்ப முக்கியமான டேட்டா பார்க்கலாம். பயனாளிகள் சொல்லிட்டு பார்க்கும்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை
பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16,942 மாணவ மாணவிகள் இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். இதுவுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுமே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் முறையான வேளாண்மை மூலம் கிராம அளவில் பயிர் சாகுபடி உற்பத்தி திறனை உயர்த்தி விவசாயிகளுக்கான வருமானத்தை பெருக்குதல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலங்களில் எந்த மண்ணுக்கு எந்த விதை போடணும் தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மண்ணுக்கு இந்த பயிர் கரெக்டா இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்துக்கு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு கிராம ஒரு பயிர் திட்டம். ஸோ எந்தெந்த கிராமத்துக்கு எந்த பயிர் கரெக்டா செட் ஆகும் சொல்லிட்டு அது ஃப்ரீயாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதுதான் வந்து இந்த ஒரு திட்டத்தின் கீழே ரொம்ப முக்கியமான டேட்டாவை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமா திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு மார்ச் 6, 2024 சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மார்ச் 6, 2024. ஸோ பல்வேறு அரசு மக்கள் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளை சரியாக சென்றடைந்து உள்ளதா? ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே மக்களை கரெக்டாக வந்து போய் சேர்ந்துக்கிறான்னு சொல்லிட்டு மக்களோட இடத்துக்கே தேடி சென்று ஒரு கேம்ப் மாதிரி நடத்துறது. ஓகேங்களா? கரெக்டாக ஸ்கீம்ஸ்லாம் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த ஒரு கேள்விகளை கேட்கறதா இருக்கட்டும், அதை வந்து ஃபில் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த நீங்கள் நலமா திட்டத்தின் கீழே இருக்கும். நீங்கள் நலமா திட்டம் இவ்வளவு கொடுத்துருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா சொல்லிட்டு விசாரிப்பதற்கான ஒரு திட்டமா தான் இந்த திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச் 6, 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம் ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக அந்த குடிசை வீடுகளை எடுத்துட்டு கான்கிரீட் வீடுகளை மக்களுக்கு வந்து கட்டித்தரணும் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் தரவில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையை பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ஸ்கீமான மாநில அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மார்ச் 15, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடிசையற்ற தமிழ்நாடு 2030 உருவாகணும். கிட்டத்தட்ட 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை பார்த்தீங்கன்னா 2030 கட்டித்தரணும். அதாவது அட் ரேட் ஆஃப் 1 lakh ஹவுசஸ் பர் இயர். ஒரு ஆண்டுக்கு 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு திட்டம், இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் நிதி பங்கீடுன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.10 லட்சம் நேரடியாக வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ 3.50 லட்சம் நேரடியாக வழங்கப்படுகிறது. அதனை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் என்ற ஒரு மத்திய அரசாங்கத்தின் திட்டம் மூலமா அந்த ஒரு வீடுகளுக்கு கழிப்பறை கட்டக்கூடிய நிதியாக அதனை தாண்டி அந்த 3,10,000 தாண்டி 12,000 தராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திட்டத்துல அந்த ஒரு பேலன்ஸ் இருக்க பெயிண்டிங் அடிக்கிற ஒர்க் இதெல்லாம் ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒர்க்குக்கு அந்த ஒரு 100 நாள் வேலை திட்டத்துல வந்து வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த ஒரு ஊழியர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மாதிரி தராங்க சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். ஸோ ஆக மொத்தத்துல இந்த ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு முக்கியமான திட்டமா இந்த ஒரு திட்டத்துக்கு எவ்வளவு அலோகேட் பண்றாங்க ஒரு வீடுகளுக்கு 3.50 லட்சம் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரைஸ் திட்டம். டிஎன் ரைஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூலை 2, 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிராமப்புற பெண் தொழில் முனைவோர் நிதி உதவி பெறவும் சந்தை வாய்ப்புகளை அணுகவும் எதிர்கொள்ளவும் தடைகளை நீக்கி உயர்த்த தொழில் அடைக்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமப்புற பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கான நிதி, அவங்களுக்கான கைடன்ஸ், அவங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு டிஎன் ரைஸ் திட்டம். டிஎன் ரைஸ் யாருக்கான திட்டம் தான் நம்மளுக்கு பெண்களுக்கான திட்டம். பெண்கள் புதுசாக தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு ஸ்டார்ட் அப்புக்கான அந்த ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் டிஎன் ரைஸ் திட்டம். குறிப்பா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஓகேங்களா? ஸோ 6 உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் ஜூலை 6, 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையில அவசர காலங்களில் திடீரென மாரடைப்பு அல்லது மூச்சு திணறல் ஏற்படும் நபர்களுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன் பொதுமக்களை உடனடியாக முதல் உதவி வழங்கும் உயிரை காப்பாற்றும் வகையில் சிபிஆர் எனப்படும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி வழங்குதல். இல்லை, ஸோ சிபிஆர் சொல்லிட்டு கார்டியோ பல்மனரி ரீஎஸ்டிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு சிபிஆர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் நடவடிக்கை உடனே கொடுத்தா, ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி கொடுத்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களே வந்து இதற்கான ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே அந்த ட்ரைனிங் கொடுத்து இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு சாலையில இருந்து போய் கொடுக்குறாங்க, திடீர்னு வந்து யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிபிஆர் ப்ராசஸ் வந்து பண்ணி அந்த ஒரு நபரை வந்து காப்பாற்றிடலாம். இதனால வந்து இந்த சிபிஆர் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். அதாவது நம்மளுக்கு இந்த ஒரு 6 உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் சொல்லிட்டு இந்த திட்டம் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த ஒரு
பெண்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதம் தோறும் 1000 ரூபாய் அந்த உயர்கல்வி பயிலக்கூடிய பெண்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ இது வந்து ஆண்கள் கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9, 2024 லான்ச் பண்ணிருப்பாங்க. கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. இதோட முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு கொடுத்த ஸ்கீம் அது. ஸோ இது மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுக்க போற ஒரு திட்டம். உயர்கல்வி முடிகிற வரைக்கும், ஓகேவா, 12th வரைக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு அந்த ஒரு காலேஜ் டிகிரி முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய்ன்றது போடுவாங்க சொல்லிட்டு இந்த இதில் நம்ம பார்க்கணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா முதல்வரின் மருந்தகம் திட்டம். முதல்வரின் மருந்தகம் திட்டம் February 24, 2025 லான்ச் பண்ணிருவாங்க. February 24, 2025 லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தரமான மருந்துகள் வித் மலிவான விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு மருந்து. இது மோடி மெடிக்கல்ஸ் ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் சார்பில் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து நம்முடைய முதல்வர் சார்பில் முதல்வர் மருந்தகம் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல்ஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்சென்டிவ் தருவாங்க. அந்த ஒரு இன்சென்டிவ் தருவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மலிவு விலையில் பாத்தீங்கன்னா அந்த மெடிசன் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு முதல்வர் மருந்தகம் திட்டம். ஸோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல்ஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு இதை இணையறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு B.Pharm முடிச்சவங்க தான் நம்ம மெடிக்கல்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து அந்த ஒரு முதல்வர் மருந்தகம் வைப்பதற்கான அந்த ஒரு கடை வைப்பதற்கான அந்த சலுகை தொகையுமே வந்து தராங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிட்டத்தட்ட 20 முதல் 90% வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசன்ஸ்க்கும், அது மட்டும் இல்லாம அதர் மெடிசன்ஸ்க்கு 25% பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து வந்து டிஸ்கவுண்ட்ல விலையில தராங்க. அது மட்டும் இல்லாம புதுசா அந்த மெடிக்கல் ஓபன் பண்றவங்களுக்கு நிதி உதவியுமே தராங்க பாத்தீங்களா. சோ அந்த மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் கவர்மெண்ட் ஓபன் பண்றது கிடையாது. நம்மள மாதிரி மக்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த B.Pharm எல்லாம் முடிச்சிருப்பாங்க இல்லையா. சோ இந்த ஒரு முடிச்சவங்களை செலக்ட் பண்ணி அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும் அவங்களுக்கு வந்து நிதி உதவின்றது தராங்க மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு 3 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிதி உதவின்றது தராங்க, லோன்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலைஞர் கைவினை திட்டம் 19 ஏப்ரல் 2025 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா MSME, ஓகேங்களா, சிறு குறு நடுத்தர தொழில்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா. இவங்களுக்கான நிதி உதவி கொடுக்கணும், அவங்களோட பிசினஸ் டெவலப் பண்றது, அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்றதுக்கான ஒரு திட்டமா தான் இந்த ஒரு கலைஞர் கைவினை திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உறுதுணை திட்டம் ஏப்ரல் 26, 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின நுண் தொழில் முனைவோர், ஸோ SC/ST இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசினஸ் ஹெல்ப் பண்றக்கூடிய ஒரு திட்டம் தான் அது. ஸோ தெரு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த நிதி உதவி தரது, புதுசாக கடை வைக்கிறதுக்கு, இது போன்ற விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த உறுதுணை திட்டம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல டேட் ரொம்ப முக்கியமானது, ஏப்ரல் 26, 2025 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். குறிப்பா SC/ST சமூகத்தினருக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் திட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 4, 2025 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சென்னையில. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திய டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க திரும்பி ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொண்டு வரணும். ஆர்எல்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு ஸ்கில்ஸ் ட்ரைனிங் தான் கொடுக்குறது. ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த வேலை வாய்ப்பில் அமர வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும். ஜூலை 4, 2025 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து இயங்கக்கூடிய ஒரு திட்டமா இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ இதுவுமே அதே ஸ்கீம் தான், வேற பேர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் ஜூலை 15, 2025, ஓகேங்களா. ஸோ ஜூலை 15, 2025 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமராஜர் அவருடைய பிறந்தநாள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜூலை 15. ஸோ சிதம்பரம் முனிசிபாலிட்டி கூடலூர் மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளோட முதலமைச்சரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதோட முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பொதுமக்களின் நீண்ட நாள் குறை தீர்க்கும் மனுக்களுக்கு தீர்வு காண்பது, பல்வேறு அரசு துறைகளில் அத்தியாவசிய சேவைகளை மக்களின் இருப்பிடத்திற்கே சென்று நேரடியாக ஒரே இடத்தில் வழங்குதல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு திட்டத்தின் கீழே வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 கேம்ப்ஸ் கிட்ட, அதாவது 10,000 கேம்ப்ஸ் கிட்ட போட போறாங்க. கேம்ப்ஸ் போட்டு அங்க குறைகள்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான அந்த ஒரு குறை தீர் விஷயங்கள்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகஸ்ட் 2, 2025 சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சாந்தோம் பள்ளி, அதாவது சாந்தோம்ல இருக்கக்கூடிய அந்த சென்ட் பீட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பள்ளியில ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாரம் தோறும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, அந்த சாட்டர்டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் செக்அப், ஓகேங்களா. ஸோ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு வந்து பிரைவேட் கிளினிக்ஸ்லாம் போனா கிட்ட 5000, 6000, 10,000 வரைக்கும் கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழை வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால் இது எல்லாத்தையும் ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு கண்டக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ன்றது
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதந்தோறும் இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல்ஸ்ல அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு முகாம்களை போட்டு இந்த ஸ்கேனிங் என்ற அந்த ஒரு ஹெல்த் செக்அப் பண்றத கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே தந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனிங்க்கு ஆகுமா, வெளியே போயிட்டு ஸ்கேனிங் எடுத்து. ஆனால் வந்து இது கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃப்ரீயாவே வந்து அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போன்ற விஷயங்களை தரக்கூடியதான் நம்மளுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சொல்லிட்டு இதை நம்ம பார்க்குறோம். அதே பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு திட்டம். அகல் விளக்கு திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஆகஸ்ட் 9, 2025 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். எங்க லான்ச் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. ஓகேங்களா. ஸோ கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு மன, உடல், சமூக மற்றும் முக்கியமான இணைய வழி அச்சுறுத்தல்கள் சைபர் கிரைம் மூலியமா மாணவிகள், குறிப்பா வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் சோசியல் மீடியால யூஸ் பண்றாங்க இல்லையா, இந்த ஒரு வலைதளங்கள் மூலமா பெண்களுக்கு ஏதாவது பிளாக்மெயில்ஸோ சைபர் சார்ந்த ஒரு கிரைம்ஸ் ஏதாவது அவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கான ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம் வந்து இந்த அகல் விளக்கு திட்டம். இதை சார்ந்த ட்ரைனிங் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சைபர் குற்றங்கள், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாக்மெயில்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி அதை வந்து எதிர்கொள்ளலாம், என்னென்ன முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கலாம், அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணலாம், அம்மா அப்பாட்ட சொல்லலாமா, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இது போன்ற விஷயங்கள் வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். குறிப்பா மாணவிகளுக்கு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவிகளுக்கு இந்த ஒரு ஆலோசனையை தருவாங்க சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தாய் மாணவர் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். ஆகஸ்ட் 12, 2025 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டம். ரேஷன் பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து வாங்க முடியாத காரணத்தினால் அவங்க வீடுகளுக்கே சென்று அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அந்த அரிசி, பருப்பு போன்ற விஷயங்கள் வந்து தரக்கூடிய ஹோம் டெலிவரி சிஸ்டம். இது வந்து குறிப்பா அந்த வாரந்தோறும் அந்த சனிக்கிழமைகள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு போவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு ஆகஸ்ட் 12, 2025. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 19, 2025 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஆகஸ்ட் 19, 2025 லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா 1000 கோடி வரையிலான கடன் உதவி திட்டம். பாத்தீங்கன்னா இதுக்காக 1000 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அலோகேஷன் பண்ணிருக்காங்க. பேசிக்கா இது எதற்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு, யாருக்கான திட்டம், பயனாளிகள் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள், போரில் உயிரிழந்த வீரர்களின் மனைவிகள், விதவைகள் இருக்காங்களே அவங்க விடோஸ்க்கு, பிளஸ் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாரிசுகளுக்கு அவங்களாம் இதுல பயனாளிகளா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ மிலிட்டரியில சர்வீஸ் முடிச்சுட்டு இங்க திரும்பி வந்து ஊருக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சிருந்தனால திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்க வந்து என்ன புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த நிதி உதவி தரத்து, லோன்ஸ் தரத்து, இந்த ஒரு லோன்ஸ் மட்டும் அந்த மிலிட்டரி மேன்ஸ்க்கு மட்டும் தரமாட்டாங்க, ராணுவ வீரர்களுக்கு மட்டும். அவங்க இன்கேஸ் வந்து ஒரு போர்ல இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மனைவிகளுக்கும் பாத்தீங்கன்னா, விதவைகளுக்கும், விடோஸ்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம். அதன் பின் பாத்தீங்கன்னா அவங்க வாரிசுகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் எடுத்து பொருந்தும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ 1 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நிதின்றதை தராங்கப்பா இந்த ஒரு ஸ்கீம்ல. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ரேஷன் ஷாப் கொண்டு வருவது, அந்த ரேஷன் பொருட்கள் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு திட்டம். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அன்பு கரங்கள் திட்டமும் கொண்டு வந்தாங்க. இப்பனா நமக்கு செப்டம்பர் 15, 2025 அறிஞர் அண்ணாவோட பர்த்டே கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு, அப்பாவோ அம்மாவோ 2 பேரும் இல்ல 2 பேரும் இறந்த குழந்தைகளா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 18 வயது முடியும் வரை பாத்தீங்கன்னா அந்த ஒரு உதவி, நிதி உதவின்றது 2000 ரூபாய் அவங்க மாதம் தோறும் வந்து தருவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு தாய்மானவரின் அன்பு கரங்கள் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு அரண் இல்லம் திட்டம். அரண் இல்லம் திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அக்டோபர் 13, 2025 ஓகேங்களா, அக்டோபர் 13, 2025 சென்னையில ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாற்று பாலினத்தவர்களா இருக்காங்க இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், திருநங்கைகள், திருநம்பிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான அந்த ஒரு ஹெல்த் கேர் சென்டர், ஹோம்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் அரண் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. நமக்கு அன்பு சோலை முதியோர் மனமகிழ் வளாகம் மையம். இது பாத்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 10, 2025 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு முதியோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலை காலம் முடிஞ்சோடனே ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அவங்களை பாத்துப்பாங்க இல்லையா. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க பிள்ளைகள் யாருன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுல அவங்க தனியா இருப்பாங்க. இந்த ஒரு டைம்ல அவங்க லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து கேதர் அப் பண்ணி ஒரே இடத்துல வந்து எல்லா முதியோர்கள், அந்த ஏரியால இருக்க எல்லா முதியோர்களையும் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸையும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கூடுற இடம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மன்றம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த
அந்த ஒரு மணமகிழ் வளாகம், மணமகிழ் மன்றம் சொல்றாங்க. இந்த ஒரு மன்றத்துல பாத்தீங்கன்னா கேரம் போர்டு விளையாடுறது, டீ சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதியவர்களுக்கு தரக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் இல்லையா. கொஞ்சம் கடைசி அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்தா அவங்க கொஞ்சம் லோன்லினஸா இல்லாம நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க இல்லையா. ஸோ அதற்காக பாத்தீங்கன்னா அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு மணமகிழ் வளாக மையம் சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு நவம்பர் 10, 2025. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2026 வந்துட்டோம். ஸோ உங்கள் உலகம் உங்கள் கையில் திட்டம், உலகம் உங்கள் கையில் திட்டம். ஸோ ஜனவரி 5, 2026 லான்ச் பண்ணிருப்பாங்க. இது ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் தான் பாக்குங்களா. ஆல்ரெடி நமக்கு 2020 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பயிலக்கூடிய அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஃப்ரீ லேப்டாப்ஸ் தந்துட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த ஒரு ஸ்கீம் வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2026 திரும்பி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு திட்டம் தான் ஜனவரி 5, 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு கீழே பயனாளிகளாக இருப்பாங்க. லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. ஸோ இந்த ஒரு லேப்டாப்ஸ்ல அந்த ஏஐ சார்ந்த ஒரு டெக்னாலஜி பெர்ப்ளெக்ஸிபிலிட்டி ஏஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. அந்த ஒரு ஏஐ சார்ந்த ஒரு அப்டேஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேப்டாப்ல கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்கணும். நமக்கு உங்க கனவை சொல்லுங்க திட்டம் ஜனவரி 9, 2026 லான்ச் பண்ணிருப்பாங்க. எல்லா ஸ்கீமே நம்ம ஆர்டர் வைஸ் தான் பார்த்துட்டு வரோம். 2026 வந்துட்டோம். இன்னும் 2 ஸ்கீம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது உங்க கனவை சொல்லுங்க திட்டம் ஜனவரி 9, 2026 லான்ச் பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள், ஏன்னா ஃபைனல் இயர் வந்துடுச்சு இல்லையா, டிஎம்கே கவர்மெண்டோட ஃபைனல் இயர் இதுதான். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு 5 ஆண்டுல 2021 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து வெரிஃபை பண்றதுக்கும் அதை வச்சு அந்த மக்கள் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அது செக் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம் எடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் என்ன திட்டம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி வந்து மக்களிடம் கேட்பதற்காக பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணிருப்பாங்க. உங்க கனவை சொல்லுங்க திட்டம். ஓகேப்பா. இதோட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்டோட ஃபுல் ஸ்கீம்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதோட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிகே கவர்மெண்ட் தான். டிவிகே கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ ஜூன் 9, 2026 ஓகேங்களா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜூன் 9, 2026 அபிஷியலா லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா மே 11 நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் கொண்டு வர போதா சொல்லியிருப்பாரு. இது கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 500 யூனிட் மின்சாரம் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பயனாளிகள் பாத்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் இலவசமும் சொல்லியிருப்பாரு. அது இது கூடவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி நார்கோட்டிக் ட்ரக் ஃபோர்ஸ் ஓகேங்களா அந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு படையுமே உருவாக்க போறோம் சொல்லியிருப்பாரு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தமிழ்நாட்டில் தவிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு சிங்கப்பெண் பாதுகாப்பு படை திட்டம். இது பாத்தீங்கன்னா அபிஷியலா நம்மளுக்கு ஜூன் 9, 2026 சென்னை எக்மோர்ல இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் எதற்கான ஒரு திட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா பிரிச்சு விட்டுருவாங்க இல்ல. ஸோ ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உமன் எஸ்ஐ, ஒரு உமன் 2 உமன் கான்ஸ்டபிள்ஸ், ஒரு உமன் போலீஸ் டிரைவர் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேட்ரோல் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பேருந்து நிலையங்கள் இது போன்ற இடங்கள்ல பொது இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோந்து பணியில ஈடுபட்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல பெண்களுக்கு ஏதாவது குற்றங்கள் ஏதாவது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அவங்கள ப்ராப்பரான ப்ரொடக்டான ஒரு ஏரியால வந்து விடுறதுக்கான ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டம் எடுத்து இருக்க போது. இந்த ஒரு திட்டத்தை புதுசா என்ன லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நார்மலா காவல்துறைக்கு இருக்க யூனிஃபார்மோட இவங்களுக்கு டிஃப்ரெண்டான யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ நேவி ப்ளூ ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும் உங்களுக்கு கொடுத்தாங்க. அதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரோன் பேட்ரோல் இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க. அந்த ட்ரோன் பேட்ரோல் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த வானத்தில் பறக்கூடிய சிறிய ரக ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, இதுல வந்து கேமரா பிக்ஸ் பண்ணி இது மூலமாவும் பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு ஏதாவது குற்றங்கள் அந்த ஒரு இடத்துல வந்து நடைபெறுதான்னு சொல்லிட்டு இது இந்த ட்ரோன் வழியாகவும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் மூலமா கண்காணிக்கிற பணியில ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில முதல் திருநங்கை ஆபீசரா ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணிருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு திவ்யா காமராஜ் அவர்கள். திவ்யா காமராஜ் அவர்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே முதல் திருநங்கை சிங்கப்பெண்ணா வந்து உருவாக்கி இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். சோ இந்த திட்டத்திற்காக பாத்தீங்கன்னா 354 கோடி வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சிங்கப்பெண் டாஸ்க் போர்ஸ்ன்றது நம்மளுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் கீழே நேரடியா இயங்கக்கூடிய ஒரு துறையா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்கான தலைமை அதிகாரியா யாரை நியமனம் பண்ணிருக்காங்கன்னா கே பவானீஸ்வரி ஐஜி மேடம் அவர்கள். ஓகேங்களா. சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்தின் கீழே தலைமை அதிகாரியா வந்து நியமனம் பண்றதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ ஃபைனலா இப்ப லாஸ்டா கொண்டு வரப்பட்ட அப்டேட்டான ஒரு ஸ்கீம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 22 நம்மளுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் இருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 கிராம் மோதிரம் போடக்கூடிய ஒரு திட்டம் தான் அது. இது எப்ப இருந்ததுன்னா ஜூன் 22 இருந்து பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் வந்து பொருந்தும். இது அபிஷியலா கவர்மெண்ட் சைட்ல எப்ப லான்ச் பண்றாங்கன்னா
செப்டம்பர் 15 2026 முதல், அதாவது செப்டம்பர் 15 நம்மளுடைய அறிஞர் அண்ணாவோட பர்த்டே முதல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை அபிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதற்காக ஒரு வருடத்திற்கு 755.83 கோடி வந்து அலோகேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேப்பா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2021 26 வரை தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அனைத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். இந்த PDF மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு PDF பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப்லேயே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ஆப் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த லெஃப்ட் சைட் டாப்ல லாகின் பண்ணிட்டாலே நீங்க லெஃப்ட் சைட் டாப்ல இந்த 3 ஐக்கான் மாதிரி இருக்கும். இந்த ஆப்ல வந்து 3 ஐக்கான் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டாலே ஃப்ரீ மெட்டீரியல் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டீங்கனாலே நீங்க வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே தனித்தனி போட்டோ போட்டு பாலிசி நோட்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். அதுல வந்து மெயினாக ஸ்கீம்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டீங்கனாலே தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஷார்ட் கட்டோட பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் 2014 2026 வரைக்கும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த வீடியோ முடிச்சிட்டோன்னே நம்ம வந்து அந்த ஒரு PDF ரெஃபர் பண்ணிட்டு நீங்க அதை பார்த்துட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும். இதுல நம்ம சொன்ன கருத்துக்கள் மட்டும் நீங்க அதில் ஹைலைட் பண்ணி திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அதை தாண்டி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து வராதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் பார்த்தாச்சு, கிளியர் கட்டா பார்த்தாச்சு. நம்ம வந்து இந்த ஒரு கண்டென்ட் பார்த்ததை ரிவிஷன் பண்ணிட்டு அந்த இதுக்கான ஷார்ட் கட்டை நம்ம வந்து ரீகால் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதனால வந்து நமக்கு அந்த ஒரு ஸ்கீம்ன்றது எப்பயுமே மறக்காது. ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு பகுதி நமக்கு திரும்ப திரும்ப மறக்கணும்னா டேட்ஸ் வந்து மறந்து போகும். டேட்ஸ் மறக்காம இருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸா பார்த்துட்டோம். இப்போ அதில் தொடர்ந்து ஷார்ட் கட்டும் பார்த்துட்டோம். நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம இதுல கிளியர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேப்பா, ரிவிஷன் பண்ணிடலாமா? ஒரு டைம் வந்து அந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்ஸ் மட்டும் வச்சு ரிவிஷன் பண்ணிடலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காவல் கரங்கள் திட்டம், அந்த காவல் கரங்கள் திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏப்ரல் 21 2020 1 செகண்ட். ஓகேப்பா, ஷார்ட்கட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2021 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பார்த்துருப்பாங்க. அது டைம் வந்து டேட் வைஸாக நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஸோ காவல் கரங்கள் திட்டம், காவல்துறை சார்பில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ ஏப்ரல் 21 2021 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம் மே 7 2021. ஸோ பெண்களுக்கான ஃப்ரீ பஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். ஓகேங்களா, ஸோ நம்மளோட தொகுதியில வந்து அந்த ஆஃபீஸஸ் வந்து நம்ம ஸ்கீம்ஸ்லாம் கரெக்டாக ரீச் ஆயிருக்கா, நம்மளோட குறைகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு மே 7 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். ஸோ மக்களை தேடி வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மருத்துவ சேவை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் ஆகஸ்ட் 5 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனவு இல்லம் ஸ்கீம் ஃபார் லிட்டரரி ஸ்காலர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு கனவு இல்லம் திட்டம் வீடுகள் வழங்கக்கூடிய திட்டம் யாருக்குன்னா நம்மளுக்கு அந்த ஒரு இலக்கியத்தில் சிறந்தவர்கள், இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ வீடு. ஓகேங்களா, ஸோ அந்த இலவச வீடுகள் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் 2021-22 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணி ஆகஸ்ட் 13 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கார சென்னை 2.0 சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னாலஜி வைஸா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் சிங்கார சென்னை 2.0. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 21 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம். ஓகேங்களா, ஸோ கொரோனா டைம்ல மாணவர்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று அவங்களுக்கான கல்வியை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அக்டோபர் 27 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 18 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து மக்களோட உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துல அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு உண்டான அந்த மருத்துவ செலவுகளை கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். ஸோ இந்த ஒரு திட்டத்துக்குரிய பார்த்தீங்கன்னா நமக்கு வீரா ஜிபி வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2021 கடைசி ஸ்கீமா மீண்டும் மஞ்சப்பை திட்டம். பிளாஸ்டிக் பேக்ஸ்க்கு மாற்றாக இந்த ஒரு மஞ்சப்பையை யூஸ் பண்ண சொல்லிட்டு அதை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை டிசம்பர் 23 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்துலாமா? 2021 மட்டும் தனி ஷார்ட்கட். ஓகேங்களா, 2021 22 23 24 25 26 இந்த ஒரு 6 வருஷம் இருக்கு இல்லையா, 6 இயர்ஸ்க்கு வந்து இயர் வைஸ் வந்து ஷார்ட்கட் பார்த்துலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வைஸா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021 ஷார்ட்கட் பார்த்துலாம். ஸோ ஏப்ரல் மாசம். ஓகேங்களா, ஸோ ஏப்ரல் மாசத்துல இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன எலெக்ஷன் நடந்த டைம் இல்லையா ஏப்ரல்ல. ஸோ எலெக்ஷன் ஃபார்ம் ஆனதப்ப இந்த ஒரு கதைன்றது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நீங்களே வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் மாசம் பார்த்தீங்கன்னா புது சிஎம் வராரு. ஓகேங்களா, வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 காவலர்கள், ஒரு 21 போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவரை சந்திக்க போறாங்க மக்களோட குறைகள்லாம் சொல்றதுக்காக. ஓகேங்களா, 21 காவலர்கள் சேர்ந்து மே மாசம் 7ஆம் தேதி அவர் சிஎம் சீட்ல உட்காந்துட்டோன்னே பாத்தீங்கன்னா காலையில விடியலையே ஒரு 7 மணிக்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதலமைச்சரை பார்க்க போறாங்க.
பார்த்துட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை சொல்லி ஆபீசர்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்து ஒரு 5 ஆபீசர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மக்களை தேடி போறாங்க. அவங்க சொன்ன குறைகள், காவலர்கள் சொன்ன குறைகள்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு மக்களை தேடி அந்த ஒரு குறைகள்லாம் தீர்ப்பதற்காக சில நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் மாசம் 5 ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆபீசர்ஸ் மக்களை தேடி வராங்க. அவங்க 13ஆம் தேதி இலக்கியவாதிகளுக்கு கனவு எல்லாம் கட்டித்தராங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் எல்லாம் சொன்ன நடவடிக்கை ஏன்னா இலக்கியவாதிகளை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கான உரிய அந்த அங்கீகாரம் வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதற்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இலக்கியவாதிகளுக்கு அந்த கனவு எல்லாம் கட்டித்தராங்க அந்த ஆபீசர்ஸ். அந்த பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி அதே ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி சென்னை வந்து டூர் போறாங்க. இலக்கியவாதிகளுக்கு இந்த வீடுகள் கட்டி தந்துட்டு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற விதமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கார சென்னை ஓகேங்களா அதை சுத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ரிலாக்ஸேஷன் முடிஞ்சிட்டோன்னே அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா திரும்பி பாத்தீங்கன்னா 27 பேருக்கு இல்லம் தேடி கல்வி ஓகேங்களா. சோ மாணவர்களுக்கு அந்த கல்வின்றதை தராங்க ஓகேங்களா அந்த ஆபீசர்ஸ். சோ மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கொரோனா டைம்ல கல்வி வந்து லேக் ஆயிருச்சு இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா அந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா இல்லங்களுக்கே தேடி சென்ற அந்த ஆபீசர்ஸ்ன்றது அந்த மாணவர்களுக்கு கல்வின்றது தராங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க சொல்லி தந்துட்டு அப்புறம் கடைசியா டிசம்பர் ரொம்ப குளிரான பகுதியில குளிர்காலம் இல்லையா டிசம்பர். ஸோ டிசம்பர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குளிர்னால ஒரு 18 பேர் பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க ஓகேங்களா. அந்த 18 பேரை காப்பாத்திட்டு அந்த பாத்தீங்கன்னா 23 மஞ்சள் பைகளை அவங்களுக்கு பரிசா தராங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஷார்ட்கட்டா பார்த்துப்பாங்க. ஷார்ட்கட்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரொம்ப கதையா இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து அந்த ஒரு ஷார்ட்கட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு டேட்ஸ்க்காக தான் நம்ம ஷார்ட்கட் வந்து படிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஷார்ட்கட் திரும்பி நான் படிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டோரி சொல்லியாச்சு, இப்போ நம்ம திருப்பி இதை படிச்சா உங்களுக்கு நல்லாவே கிளாரிட்டி வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் மாசம் 21 காவலர்கள் சேர்ந்து புதுசா பதவியேற்ற அந்த மே மாசம் 7 மணிக்கே விடியல்லையே முதலமைச்சரை பார்க்க போறாங்க. அங்கிருந்து ஆகஸ்ட் மாசம் 5 ஆபீசர்ஸ் மக்களை தேடி வராங்க. அவங்க 13ஆம் தேதி இலக்கியவாதிகளுக்கு கனவு இல்லம் கட்டிட்டு 29ஆம் தேதி அதே ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி சிங்கார சென்னைக்கு டூர் போறாங்க. அங்கிருந்து அக்டோபர் மாசம் 27 பேருக்கு இல்லம் தேடி கல்வி சொல்லி தந்துட்டு கடைசியா டிசம்பர் குளிருக்கு 18 உயிர்களை காப்பாத்தி அவங்களுக்கு 23 மஞ்சள் பைகளையும் தராங்க சொல்லிட்டு பாக்குறோம். இதான் ஷார்ட்கட். இதை நம்ம வந்து எப்படி இதை ஒன்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சோ நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மாசம் 21 ஓகேங்களா. ஏப்ரல் 21 காவலர்கள் தேடி போறாங்க இல்லையா. சோ காவல் கரங்கள் திட்டம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மே மாசம் 7 ஓகேங்களா. சோ மே மாசம் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விடியல் பயண திட்டம் விடியல் ஓகேங்களா. விடியல்லே வந்து விடியல் பயணம் சொல்லிட்டு பார்த்துலாம். அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இதுவுமே நமக்கு மே 7ஆம் தேதி தான். சோ மே 7லயும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்ற வேர்டு இருக்குன்னா அந்த ஒரு வேர்டுக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 5 ஓகேங்களா. சோ ஆகஸ்ட் மாசம் 5 ஆபீசர் போறாங்க இல்லையா. சோ ஆகஸ்ட் 5 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 5 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மக்களை தேடின்ற வேர்டு இருக்கு இல்லையா. இதற்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாசம் உங்களுக்கு 13ஆம் தேதி இலக்கியவாதிகளுக்கு கனவு இல்லம் கட்டி தராங்க இல்லையா. சோ அதே மாசம் ஆகஸ்ட் 13 இலக்கிய அறிஞர்களுக்கு கனவு இல்லம் கட்டி தராங்க. அதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே 29ஆம் தேதி அதே ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி சென்னையை சுத்தி பாக்குறாங்க இல்லையா. சிங்கார சென்னையை சுத்தி பாக்குறாங்க. சோ ஆகஸ்ட் 29 சிங்கார சென்னை 2.1 சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அக்டோபர் 27 பேருக்கு பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியை சொல்லி தராங்க ஓகேங்களா. சோ அக்டோபர் 27 இல்லம் தேடி கல்வி திட்டம். அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியா டிசம்பர் குளிருக்கு ஓகேங்களா. டிசம்பர் குளிருக்கு குளிர் காலத்துல 18 பேரை உயிர் காப்பாத்துறாங்க சொல்லிட்டு பாக்குறோம் இல்லையா. சோ டிசம்பர் 18 அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 23 மஞ்சள் பைகளை உங்களுக்கு பரிசா தராங்க சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. சோ டிசம்பர் 23 2021 மீண்டும் மஞ்சள் பை திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. சோ இதுதான் 2021க்கான திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். சோ 2022 நம்ம இந்த வகையில பாத்துடலாம். சோ மக்கள் மகிழ் கணிதம் திட்டம் மேக்ஸ் சார்ந்த ஒரு திட்டம். சோ ஜனவரி 13 2022 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1 2022. அந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் மே 21 2022 பார்த்திருப்போம். அந்த பாத்தீங்கன்னா கல்லூரி கனவு திட்டம் ஜூன் 25 2022 பார்த்திருப்போம். அந்த பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் ஆகஸ்ட் 3 2022 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 5 2022 ஓகேங்களா. அந்த பாத்தீங்கன்னா தகைசால் பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் 5 2022 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா சிற்பி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செப்டம்பர் 14 2022 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சொல்லிட்டு பார்ப்போம் நம்மளுக்கு செப்டம்பர் 15 2022. அதே மனம் திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் 22 2022 சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். இதுதான் நம்மளுக்கு அந்த பார்த்த 2022 மட்டும் பார்த்த அந்த ஸ்கீம்ஸோட லிஸ்ட் டேட்டோட ரிவிஷன் பண்ணியாச்சு. சோ இந்த ஒரு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும்
இந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 12th ஃபெயில் மூவி பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆஸ்பிரன்ஸ் சம்பந்தப்பட்ட நம்மள மாரி ஒரு டிஎன்பிசி யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஒரு ஸ்டோரி. பார்க்காதவங்க பார்த்துருக்கோம், ரொம்பவே நல்ல ஒரு கதை ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்பிரன்ஸ் ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசி படிக்கிற ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், யூபிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரியா தான் இந்த ஒரு படம் பண்றது இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. இந்த ஒரு ஷார்ட் கட் இருக்கனால நம்ம இந்த ஒரு இமேஜ் நம்ம கொடுத்துருவோம். இந்த ஒரு 2022 ஷார்ட் கட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் பத்தின ஒரு கதை தான். ஒரு எக்ஸாமுக்கு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்றான், அவன் லைஃப்ல என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணா கடைசியில் எப்படி வின் பண்றான்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு ஷார்ட் கட்டாக இந்த 2022 ஷார்ட் கட் இருக்க போது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் 2022 முதல் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்றான். அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. 2022 முதல் எக்ஸாமுக்கு படிக்க வரான். அவன் பாத்தீங்கன்னா ஜனவரி 13 பாத்தீங்கன்னா மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ மேக்ஸ் எடுக்க ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 13 மேக்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றான், மேக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எல்லா சப்ஜெக்டும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு மார்ச் 1 ஓகேங்களா. ஸோ மார்ச் 1 முதல் நான் தான் முதல்வன் சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் இந்த ஒரு எக்ஸாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு இவன் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா சொல்லி ஞாபகம் வச்சு நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறான்னு சொல்லி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றா சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்ச் 1 நான் தான் முதல்வன் ஆவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிறான். ஸோ மே 21 ஓகேங்களா எக்ஸாம் கிட்ட ஓகேங்களா மே மாசம் ஆனுவல் லீவோட அந்த 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு அந்த என்ட்ரன்ஸுக்கு ஃபுல்லா ரெடி ஆகிறான் ஓகேங்களா. அந்த காலேஜ் என்ட்ரன்ஸுக்கு ஃபுல்லா ரெடி ஆகிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊட்டச்சத்தா சாப்பிட்றான். மே 21 நல்லா ஊட்டச்சத்தா சாப்பிட்டு ஜூன் 25 வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த காலேஜுக்குள்ள போறான். அந்த காலேஜுக்குள்ள போனா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இனிமேல் நம்ம இந்த காலேஜ் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து போலாம்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி கனவெல்லாம் மறந்துட்டு அவன் ஒழுங்கா கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்றான். காலேஜ் போயிட்டு அந்த காலேஜ்ல சேர்ந்துட்டு அந்த பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல சேர்ந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த காலேஜோட புக்ஸ் பேசிக்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிறான். பேசிக்ஸ் அது எல்லாத்தையும் ஃபார்முலாஸ் எடுத்து கத்துக்கிறான். ஸோ ஆகஸ்ட் 3 எண்ணும் எழுத்தும் எல்லாத்தையும் வந்து கத்துக்கிறான், லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆகஸ்ட் 3 காலேஜ் ஸ்டார்ட் ஆயிட்டு ஆகஸ்ட் மாசம் வந்து எண்ணும் எழுத்துலாம் கத்துக்கிறான். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 5 வருது. செப்டம்பர் 5 பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகள்ல டீச்சர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா. அந்த டீச்சர்ஸ் டே அப்ப பாத்தீங்கன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு புது ஃப்ரெண்ட் ஒரு புது பெண் ஒரு கேர்ள் வந்து பாக்குறான். அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஞாபகம் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினைக்கிறான், அந்த பையன் வந்து என்ன நினைக்கிறான்னா நம்ம ஸ்கூல்ல படிச்ச பொண்ணாச்சு இது, நம்ம வேற டிபார்ட்மெண்ட்ல படிச்ச பொண்ணாச்சு இதுன்னு சொல்லிட்டு அப்ப ஞாபகம் வருது. அவன் ஸ்கூலோட நேம் தான் பாத்தீங்கன்னா தகைசால் என்ற ஸ்கூல். அவன் படிச்ச ஸ்கூலோட நேம் வந்து தகைசால் என்ற ஸ்கூல். அவன் 12th வரைக்கும் அங்கதான் படிச்சான். அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பொண்ணு தான் அது ஓகேங்களா. அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு 14 சிற்பிகள் சேர்ந்து செதுக்கின சிலை போல இருக்காங்களா அந்த பெண்ணு ஓகேங்களா. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை அவன் பார்த்துட்டு இருக்கான் ஓகேங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டா ஆறான், க்ளோஸ் ஆறான், நல்லா ஃப்ரெண்டா இருக்காங்க, 2 பேர் சேர்ந்து நல்லா படிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கேர் பண்ணி அந்த பொண்ணை பாத்துக்கிறான் ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் அதாவது 15ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு செப்டம்பர் 5 அந்த பொண்ணை பாக்குறான் இல்லையா. அதே மாசம் 15ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு டிஃபன் காலை உணவுலாம் வாங்கி கொடுக்குறான், நல்லா பார்த்து கேர் பண்ணி பாத்துக்கிறான் ஓகேங்களா. ஸோ அந்த பொண்ணோட நல்லா ஒரு வைப் செட் ஆகுது ஓகேங்களா. செட் ஆயிட்டோன்னே நம்மளுக்கு டிசம்பர் 22 அந்த காலேஜோட ஒரு எக்ஸாம் வருது, செமஸ்டர் எக்ஸாம் வரும் இல்லையா டிசம்பர் மாசம் காலேஜ்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸாம் நல்லா படிச்சு கிளியர் பண்ணிட்டு அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா ஓகே பண்ணிடுறான் ஓகேங்களா. ஸோ அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா லவ் பண்ணி ஓகே பண்ணிடுறான் ஓகேங்களா. ஸோ எதுவுமே நடந்தது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளோவா நடந்து அவனுக்கு லவ்வுமே வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து அவன் செமஸ்டர் எக்ஸாமே வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு ஷார்ட் கட்ன்றது. டிசம்பர் 22 அவன் மனம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது ஓகேங்களா. ரெண்டுமே விஷயமே சக்சஸ் ஆனால அவனோட எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிட்டான், லவ்வும் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே வந்து அவன் வந்து சக்சஸ் பண்ணிட்டு காரணத்தினால அவன் மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது ஓகேங்களா. மனம் எடுத்து ரொம்ப முக்கியமான பாத்துக்கோங்க. டிசம்பர் 22 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதான் எக்ஸாக்ட் ஷார்ட் கட்டை. இதை நம்ம ஒரு ரீட் பண்ணிடலாம். சோ ஒரு மாணவன் 2022 எக்ஸாமுக்கு படிக்க வரான். ஜனவரி 13 மகிழ்ச்சியா மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சவன் மார்ச் 1 நான் தான் முதல்வன் ஆவேன் கெத்தா சொல்றான். எப்ப ஸ்கூல் 12th படிக்கிற வரைக்கும் 12th எக்ஸாம் எண்ட் ஆறப்ப அந்த என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிறப்ப மேக்ஸ் எடுத்து படிக்கிறான் இல்லையா. ஸோ அந்த டைம்ல ஸோ மார்ச் 1 ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பாத்தீங்கன்னா மே 21 எக்ஸாம் கிட்ட இருக்கிறப்ப நல்லா ஊட்டச்சத்தா சாப்பிட்றான். அந்த பாத்தீங்கன்னா ஜூன் 25 காலேஜ் சேர்றான், என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி காலேஜ் சேர்ந்துட்டு அந்த பழைய கல்லூரிக்கான காலேஜ் போயிட்டு நான் என்ஜாய் பண்ணதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அதனால நம்ம காலேஜ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணு சொல்லிட்டு அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேசிக் ஷார்ட் கட் பேசிக் ஃபார்முலா எல்லாத்தையும் ஆகஸ்ட் 3 உட்காந்து படிக்கிறான். அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே வருது. அப்போ ஒரு பொண்ணு பாக்குறான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவன் படிச்ச தகைசால் ஸ்கூல்லே படிச்ச பொண்ணு இது ஓகேங்களா. அந்த பொண்ணு பார்க்க 14 சிற்பிகள் சேர்ந்து செதுக்கிய சிலை போல இருக்கான்னு சொல்லி ரொம்ப அழகா பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறான். அதே மாசம் செப்டம்பர் 15 அந்த காலை உணவுன்றதை அந்த பொண்ணுக்கு வாங்கி தரான்.
ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொண்ணு வந்து இவனுக்கு லவ்வுமே சக்ஸஸ் ஆயிடுது. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசம்பர் மாதம் நடந்த அந்த செமஸ்டர் எக்ஸாமே கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து சக்ஸஸ் ஆனால இவன் டிசம்பர் 22 பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஆயிரான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுல இருந்து நம்ம என்ன ஷார்ட்கட்ல இருந்து ஸ்கீம் பார்க்குறோம்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியா மேக்ஸ் 2022 இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டோரி. மகிழ்ச்சியா மேக்ஸ், ஓகேங்களா? மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுனால ஜனவரி 13 மகிழ் கணிதம் திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் 1 நான் தான் முதல்வன் சொல்றான் இல்லையா, நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், அந்த அளவுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மார்ச் 1 2021 நான் முதல்வன் திட்டம். அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மே 21 நல்ல ஊட்டச்சத்தா சாப்பிடறான் இல்லையா, சோ மே 21 ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 25 கல்லூரி ஜாயின் பண்றப்ப அந்த காலேஜ் லைஃப்ல இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஜாலியா இருக்கலாம் சொல்லிட்டு நினைச்சதெல்லாம் விட்டுறான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணிருக்கான் இல்லையா, அதனால பழைய கல்லூரி கனவெல்லாம் மறந்துடுறான். ஜூன் 25 மறந்துட்டு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்றான். ஸோ ஜூன் 25 கல்லூரி கனவு திட்டம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 3 எண்ணும் எழுத்தும், ஓகேங்களா? ஸோ அந்த காலேஜோட பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் டீப்பா பேஸ்மெண்ட்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றான். ஆகஸ்ட் 3 நம்மளுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே அப்போ புதுமை பெண்ணை பாக்குறோம் இல்லையா, சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு செப்டம்பர் 15 2022 சாரி ஓகேங்களா, செப்டம்பர் 5 2022 நம்மளுக்கு புதுமை பெண் திட்டம், புதுமை பெண்ணை பாக்குறோம். சோ புதுமை பெண் திட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே டேட்ல செப்டம்பர் 5 அந்த பொண்ணு எந்த ஸ்கூல்னு கண்டுபிடிக்கிறான், அவன் படித்து தகைசால் ஸ்கூல்ல தான் படிச்சிருந்த அந்த பொண்ணு, ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா தகைசால் பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் 5 2022. அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்காங்கன்னா 14 சிற்பிகள் சேர்ந்து செதுக்கின சிலை மாரி இருக்காங்க சொல்லி சொன்னோம் இல்லையா. சோ 14 சிற்பிகள்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு செப்டம்பர் 14 சிற்பி திட்டம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலா செப்டம்பர் 15 அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி தரான். ஸோ தேதி பாத்தீங்கன்னா காலை உணவு வாங்கி தரான். ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 15 முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அண்ட் தென் ஃபைனலா அவன் லவ்லயும் சக்சஸ் ஆயிடுறான். அண்ட் தென் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லயும் கிளியர் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அவனோட மனம் டிசம்பர் 22 ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ டிசம்பர் 22 நம்மளுக்கு என்னது டிசம்பர் 22 2022 மனம் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அவ்வளவு அந்த ஷார்ட்கட்டோட நமக்கு 2022 ஸ்கீம்ஸ் முடிஞ்சிடும். ஸோ டேட்டு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2023 போயிடலாமா? ஒன் செகண்ட். ஓகேப்பா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2023 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பார்த்துலாமா ஷார்ட்கட்டோட. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2023 பொறுத்த வரைக்கும் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் சொல்லிட்டு ஜனவரி 16 2023 நம்ம ஸ்டார்ட் ஆனதை பார்த்துருப்போம். அந்த பாத்தீங்கன்னா புன்னகை திட்டம் சொல்லிட்டு நம்மளுக்கு மார்ச் 9 2023 ஸ்டார்ட் ஆனதை பார்த்துருப்போம். மார்ச் 9 2023 ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்கோயில் செயலி மற்றும் இல்லம் தேடி பிரசாதம் திட்டம் மே 18 2023 ஸ்டார்ட் ஆனதை பார்த்திருப்போம். அதே பாத்தீங்கன்னா நம்ம வேர்களை தேடி திட்டம் மே 24 2023 ஸ்டார்ட் ஆனதை பார்த்திருப்போம் இல்லையா. சோ அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இ பெட்டகம் செயலி, ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 13 2023. அடுத்து இமைகள் திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஜூன் 23 2023. அந்த பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஜூன் 27 2023 பார்த்திருப்போம். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தோழி பணிபுரி மகளிருக்கான விடுதி திட்டம் நம்மளுக்கு ஜூலை 1 2023 பார்த்திருப்போம். அதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மணற்கேணி செயலை திட்டம் நம்மளுக்கு ஜூலை 25 2023. நமக்கு வீரா விபத்து மீட்பு வாகனம் திட்டம் செப்டம்பர் 18 2023 பார்த்திருப்போம். அதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அயோத்திதாச பணிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் நம்மளுக்கு செப்டம்பர் 23 2023. இது நம்மளுக்கு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட் வந்து செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15 2023. அதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 12 2023. அண்ட் தென் ஃபைனலா நீயே உனக்கு ராஜா திட்டம் டிசம்பர் 1 2023. மக்களுடன் முதல்வர் திட்டம் நமக்கு டிசம்பர் 18 2023. இதுதான் நம்மளுக்கு 2023 பார்க்கப்பட்ட அந்த ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்திருப்போம். 2023 ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா, இமேஜினேஷன் உள்ள போயிடலாமா? ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு இந்த ஒரு பிக்சர் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஒரு பிக்சர் எதற்கான ஒரு பிக்சர்ப்பா, மெயினா மீம்ஸ்லாம் நிறைய பார்த்திருப்போம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரே பாட்டுல எப்படி வந்து பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு பாட்டுல இருந்திருக்கும். ஸோ பார்த்துருக்கவங்களும் தெரியும், இந்த படம் பார்த்துருக்கவங்க தெரியும், மீம்ஸ்ல பார்த்துருக்கவங்களும் தெரியும். ஒரே பாட்டுல பெரிய பணக்காரங்களா ஆயிடுவாங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த பாட்டு முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரங்களா ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு மீம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான், ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல பெரிய ஆளா ஆகிறான், ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ஒரு 2023 கதை, ஓகேங்களா. அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம், ஓகேங்களா.
2023ல போலீஸ்லாம் சேர்ந்து புதிய முதலமைச்சரை பார்க்க போய் அவங்க நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, அந்த ஒரு கதை. 2022 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்பிரண்ட் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பாஸ் ஆகிட்டு அவன் லவ்லையும் சக்ஸஸ் ஆகிறான், அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாம்லையும் சக்ஸஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு பார்த்தோம். 3வது கதை ஒரு பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு கதைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்களே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களே வந்து ஒரு பிசினஸ் மேனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகும், ஓகேங்களா. ஸோ நீங்க 2023ல ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, 2023ல ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை எல்லாம் வந்து கோவிலுக்குலாம் போவோம் இல்லையா, கோவிலுக்கு போய் தேங்காய் உடைப்போம், பூஜை எல்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நடவடிக்கையா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 நீங்க என்ன பண்றீங்க, வள்ளலார் காப்பகம் போறீங்க, வள்ளலாரை போய் பாக்குறீங்க, அங்க போயிட்டு பார்த்து அவருடைய ஆசையை வந்து பெறறீங்க, அவருடைய ஆசையை வந்து வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மார்ச் 9 புன்னகையோட ஆபீஸை திறக்கிறீங்க, மார்ச் 9 புன்னகையோட ஆபீஸை திறக்கிறீங்க. அண்ட் தென் மே 18 பாத்தீங்கன்னா திருக்கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு, ஓகேங்களா. ஸோ ஆபீஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஆபீஸ் ஓரளவுக்கு நல்லா போகுது, அப்புறம் மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு ஆபீஸ் மேல ஒரு பூஜையை போடுறீங்க, பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறீங்க, ஓகேங்களா. அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மே 24 பிசினஸ் வேர்களை தேடி கிராமங்களுக்கு போறீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு பிசினஸ் வந்து சார்ந்த விஷயங்களை தேடி, ஓகேங்களா. ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உற்பத்தி, தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பிசினஸ் சொல்லிட்டு சொல்றீங்க, ஓகேங்களா. அந்த தேங்காய் எண்ணெய் வந்து எங்கெல்லாம் கிடைக்குது, அதோட வேர்கள்லாம் எங்க இருக்கு, எங்கெல்லாம் அந்த ஒரு பிசினஸ் அந்த ஒரு தோட்டம் எடுத்து அதிகமா இருக்கு சொல்லிட்டு அதெல்லாம் தேடி கிராமங்களுக்கு எல்லாம் போறீங்க, கிராமங்களுக்கு போயிட்டு அப்போ உங்க கிராமத்துக்கே போயிருங்க, ஃபைனலா உங்க கிராமத்துக்கு, அதாவது உங்களோட ஓன் கிராமத்துக்கே போயிருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம், ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த மாதிரி பிசினஸ் பத்தின விஷயங்களை தேடி போகும்போது உங்க கிராமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டு அங்க கிராமத்துல கூட உங்க பழைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ண போறீங்க, சர்டிபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணாதான் பிசினஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு லோன்ஸ் எல்லாம் வாங்க முடியும் இல்லையா பேங்க்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்க கிராமத்துக்கே போயிட்டு உங்களோட ஓன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, உங்களோட பெட்டகத்துல இருந்து, ஓகேங்களா. ஜூன் 13 உங்க ஓன் கிராமத்துக்கு போயிட்டு பெட்டகத்துல இருந்து, பெட்டகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பெட்டியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. அதே ஜூன் 23 இமைகள் மூடாம உழைக்கிறீங்க, அந்த லோன் வாங்குறதுக்காக அந்த இமைகள் மூடாம உழைக்கிறீங்க. உழைச்சு உங்களோட பிசினஸ் வந்து லோன் வாங்கி அந்த பிசினஸ் டெவலப் பண்ணி அந்த பிசினஸ்ல ஒரு சிறந்த ஒரு பிசினஸ் மேனாவே நீங்க ஆயிடுறீங்க. ஆயிட்டோன்னு என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஜூன் 27 கவர்மெண்ட் சார்பில் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஸ் விருதுன்றது உங்களுக்கு தராங்க. பிசினஸ் சாம்பியனா நீங்க மாறுறீங்க, அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியனா. ஸோ அதுல நல்ல லாபம் வந்து நல்ல பிசினஸ் மேன் ஆயிட்டு வேற ஏதாவது பிசினஸ் சைடு பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், சைடு சேலரி வர மாதிரி சைடு பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பெண்களுக்கு ஜூலை 1 பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் ஓபன் பண்றீங்க, தோழி ஹாஸ்டல் சொல்லிட்டு ஒன்று ஓபன் பண்றீங்க. அதே பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏன்னா வந்து நீங்க கொஞ்சம் ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள பீப்புள், குழந்தைகளுக்கு எல்லாம் கல்வி நல்லா தரணும், ஃப்ரீயா தரணும் சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு எய்ம் பண்ற ஒரு பிசினஸ் மேன் நீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூலை 25 மணற்கேணி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்றீங்க. இந்த ஆப்ல நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்கீம்ல சொன்ன மாதிரி அந்த பள்ளி மாணவர்களுக்கு உரிய அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அந்த லெசன்ஸ் பத்தின ஒரு வீடியோஸ், ஓகேங்களா. அதே பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்றீங்க, அவசர உதவிக்காக செப்டம்பர் 8 வீரா மீட்பு வண்டின்றது ஓபன் பண்றீங்க, ஆம்புலன்ஸ்ன்றது கவர்மெண்ட்டுக்கு வாங்கி விடுறீங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது வீரா மீட்பு வண்டி செப்டம்பர் 8, ஓகேங்களா. உங்க பிசினஸ் நீங்க நல்லா பெரிய ஆள் ஆயிட்டோன்னு இதெல்லாம் நீங்க பண்றீங்க கவர்மெண்ட்ஸ்க்கு. அதே பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் அயோத்திதாச குடியிருப்பில் தங்கி உதவி செய்யறீங்க. அயோத்திதாச குடியிருப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பழங்குடியினர் குடியிருப்புன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரைபல் பீப்புள்ஸ் அவங்களோட ஊருக்கே சேர்ந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கூட தங்குறீங்க ஒரு நாள், ஓகேங்களா. தங்கி அவங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சுட்டு அந்த பாத்தீங்கன்னா மகளிரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்க, மகளிர் அங்க இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேஷ் மாரி அவங்களுக்கான உதவி தொகை தரீங்க. செப்டம்பர் 15 மகளிர் உதவித்தொகையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். யாருக்கு, அந்த பர்டிகுலர் ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு அயோத்திதாச குடியிருப்புக்கு போறீங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு சேவைகளா செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான குறைகளை தீர்த்து வச்சுட்டு அந்த பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உதவித்தொகை மாரி தரீங்க, ஓகேங்களா. செப்டம்பர் 15 அந்த பாத்தீங்கன்னா அப்புறம் ரிலாக்ஸா இருக்கீங்க, எல்லா உதவியும் பண்ணிட்டு அப்பா நம்ம எல்லாம் பண்ணிட்டோம்பா, நம்ம எல்லாம் சாட்டிஸ்பேக்ஷன் நல்லா பிசினஸ் பெரிய ஆள் ஆயிட்டோம், அதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உதவிகளா செஞ்சுட்டோம், சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லா சாட்டிஸ்ஃபைடா ரிலாக்ஸா இருக்கீங்க. அப்போ ஒரு டூர் போலான்னு யோசிக்கிறீங்க. டூர் போலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அக்டோபர் 12 நீலகிரி வரையாடு பார்க்க டூர் போறீங்க. இங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நீலகிரி வரையாடு பார்க்க டூர் போறீங்க அக்டோபர் 12, ஓகேங்களா. சோ அங்க டிசம்பர் 1 நீயே உனக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேல நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சுப்பா. அந்த ஒரு டூர் போகும்போது அந்த ஒரு பெரிய மலை மேல நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணியாச்சு, நீயே உனக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிக்கிறீங்க. அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் 18 மக்களுடன் முதல்வரா மேடையில் வந்து உட்காடுறீங்க, ஓகேங்களா. சோ அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, சோ நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன்ல நம்ம நிக்கலாம் தமிழ்நாட்டில் சொல்ற ஐடியா வருது. டிசம்பர் 18 எலெக்ஷன்ல நின்று நீங்க வந்து ஜெயிச்சிருங்க, ஓகேங்களா. ஜெயிச்சிருமே ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு இமேஜினேஷன் பண்ணிருந்தீங்க. சோ மக்களுடன் முதல்வரா நீங்க மேடையில வந்து உட்காருங்க சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஒரு பிசினஸ் மேன் பத்தின ஒரு கதை தான் இது.
ஒரே பாட்டுல பெரிய ஆளான அந்த ஒரு மீமை பார்த்தோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷார்ட்கட்ல முதலமைச்சராகவே ஆயிட்டாரு. ஓகேங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்க முதலமைச்சராகவே ஆயிட்டீங்க. ஸோ 2023 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான். ஜனவரி 16 வள்ளலார் காப்பகம் போறீங்க இல்லையா? ஸோ ஜனவரி 16 நம்மளுக்கு வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச் 9 புன்னகை. ஓகேங்களா, புன்னகையோட ஆபீஸ் திறக்கிறீங்க இல்லையா? ஸோ மார்ச் 9 நம்மளுக்கு புன்னகை திட்டம் 2023. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மே 18 திருக்கோயில் பிரசாதம் திட்டம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு மே 18 2023 நம்மளுக்கு திருக்கோயில் செயலி இல்லம் தேடி பிரசாதம் திட்டம். அண்ட் தென் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரசாதத்தை வாங்கிட்டு பிசினஸ் வந்து வேர்களை தேடி கிராமங்களுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ மே 24 வேர்களை தேடி திட்டம், பிசினஸ் சார்ந்த வேர்களை தேடி போறீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேர்களை தேடி திட்டம் நம்மளுக்கு மே 24 2023 பார்க்குறோம். அந்த வேர்களை தேடி போகும்போது உங்க கிராமத்துக்கே போயிடுறீங்க. எப்போ போறீங்க? நம்மளுக்கு ஜூன் 13. ஜூன் 13 பார்த்தீங்கன்னா உங்க கிராமத்துக்கு போயிட்டு உங்க லோன்ஸ் அப்ளை பண்றதுக்கு உங்களோட பெட்டகத்துல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெட்டகம் திட்டம் ஜூன் 13 சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இமைகள் மூடாம உழைக்கிறீங்க, கடுமையா உழைக்கிறீங்க. ஜூன் 23 உழைச்சி நல்லா பிசினஸ்ல பெரிய ஆள் ஆறீங்க. ஜூன் 23 இமைகள் திட்டம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 27 அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன். ஓகேங்களா, ஜூன் 27 அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் விருது உங்களுக்கு தராங்க. ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து அந்த அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் ஜூன் 27 2023 சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 1 தோழி ஹாஸ்டல் ஒன்று கட்டி தரீங்க. பிசினஸ் நல்லா பெரிய ஆள் ஆயிட்டு தோழி ஹாஸ்டல் எடுத்து கட்டி தரீங்க பெண்களுக்காக. ஜூலை 1 ஜூலை 1 2023. ஸோ ஜூலை 25 மலர்கேணி ஆப் லான்ச் பண்றீங்க இல்லையா? ஸோ ஜூலை 25 நம்மளுக்கு மலர்கேணி செயல் திட்டம். அது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறீங்க, கவர்மெண்ட்டுக்காக ஆம்புலன்ஸ் சேவையும் வாங்கி விடுறீங்க. ஸோ வீரா மீட்பு வாகனம் செப்டம்பர் 8 லான்ச் பண்றீங்க. அதுமாதிரி செப்டம்பர் 8 அந்த வீரா மீட்பு வாகனம் 2023 லான்ச் பண்ணிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் அயோத்திதாச குடியிருப்புக்கு போறீங்க. அது டேட் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து செப்டம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா அயோத்திதாச குடியிருப்புனா அந்த அயோத்திதாச குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் செப்டம்பர் மாசம் லான்ச் பண்ணிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 அங்க இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு உரிமை தொகைகளை தரீங்க இல்லையா? ஸோ செப்டம்பர் 15 2023 மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ரிலாக்ஸா உட்காரீங்க. அக்டோபர் 12 நீலகிரி வரையாடு டூருக்கு போறீங்க. அப்பனா நீலகிரி வரையாடு திட்டம் இப்ப நம்மளுக்கு அக்டோபர் 12 2023. அண்ட் ஃபைனலா வந்து நீயே உனக்கு ராஜான்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க டிசம்பர் 1 அப்புறம் டிசம்பர் 18 நடக்கிற எலெக்ஷன்ல வின் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஆயிருங்க, மக்களோட முதல்வர் ஆயிடுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18 சொல்லிட்டு இதை நம்ம பாக்குறோம். 2023 ஒரு பிசினஸ் மேன், நீங்க ஒரு பிசினஸ் மேனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு முதலமைச்சர் ஆற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கதையை வந்து இந்த 2023 கதையை பார்த்துட்டோம். ஸோ 2024 பார்த்துடலாமா? அடுத்தது ஸோ 2024 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விருதுகள் திட்டம் நம்மளுக்கு ஜனவரி 9 2024 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த தொழிலாளர்கள் தேடி மருத்துவம் திட்டம் ஜனவரி 9 2024. அது பாத்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஜனவரி 31 2024. அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் பிப்ரவரி 5 2024. அந்த பாத்தீங்கன்னா கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 18 2024 பாக்குறோம். அந்த பாத்தீங்கன்னா தொல்குடி திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 19 2024. And then பாத்தீங்கன்னா நான் முதல்வன் ஒலிம்பியாட் ஸ்கீம் இது பாத்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி 20 2024 பாக்குறோம். அதே பாத்தீங்கன்னா நமக்கு 1 கிராம் 1 பயிர் திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி 20 2024. அதே பாத்தீங்கன்னா நீங்கள் நலமா திட்டம் இது பாத்தீங்கன்னா நமக்கு மார்ச் 6 2024. அதே பாத்தீங்கன்னா நமக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மார்ச் 15 2024. டிஎன் ரைஸ் ஸ்கீம் ஜூலை 2 2024. ஆறு உயிர் அனைவரும் உயிர் காப்பம் திட்டம் ஜூலை 6 2024. அந்த ஃபைனலா பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 9 2024. இதுக்கான ஸ்டோரி பாத்துருவோமா? இதற்காக என்ன கதை இருக்கு? ஓகேப்பா, இந்த காமெடி எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ வந்து கிரிக்கெட் டீம் வந்து செலக்ட் பண்ணுவாங்களா? ஸோ கிரிக்கெட் டீம் கிடைக்காம அந்த ரோட்ல திரியிற பிச்சைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த ஒரு கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்ணி கிரிக்கெட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு காமெடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதை அப்படியே மைண்ட்ல இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இமேஜினேஷன் பண்ணிட்டு இந்த ஒரு கதை எதற்கான கதைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்காக உங்க ஊர்ல இருந்து ஒரு டீமை ரெடி பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் இந்த 2024 ஒரு கதையை அந்த இடத்துல இருக்க போது. ஸோ நீங்க 2024 ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு டீமை தயார் செய்யறீங்க. ஸோ ஜனவரி 9 விருதுகள் போல ஸ்ட்ராங்கான வீரர்களை தேடி பிடிக்கிறீங்க. விருதுகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், விருதுகளை நம்ம தொங்குவோம் இல்லையா, ஆலம்பர விருதுகள், அது மாதிரி விருதுகள் போல ஸ்ட்ராங்கான வீரர்களை தேடி பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு அதே நாளில் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் பார்த்து அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு பிளேயர்ஸை பிடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா
தொழிலாளர்கள் வேலை செய்யறவங்களா இருக்காங்க ஓகேங்களா. அவங்களோட உடம்பு கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு, இவங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்றவங்களா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏற்றவங்களாம் சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஸ்கேனிங்ன்றதை பண்றீங்க, அந்த பத்தி செக் பண்ணிட்டு அப்புறம் நல்ல வீரர்களை கண்டுபிடிக்க ஜனவரி 30 உங்களை தேடி உங்கள் ஊரின்னு சொல்லிட்டு பல ஊர்களுக்கு போயிட்டு உங்க ஆளுங்களை தேடுறீங்க. உங்க ஊர்ல நிறைய பஞ்சாயத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா போர்டுகளையும் போயிட்டு அந்த ஒரு ஒலிம்பிக்கு தேவையான டீம் வந்து செலக்ட் பண்றீங்க. எல்லாரும் ஸ்கேன் பண்ணி செலக்ட் பண்றீங்க. ஸோ நமக்கு பிப்ரவரி 5 மக்களை தேடி ஆய்வகம் அவங்க செலக்ட் பண்ண எல்லாரும் திரும்பி லேபு கொண்டு போயிட்டு வந்து ஸ்கேன் பண்றீங்க. அந்த பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி எல்லாரும் செலக்ட் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 18 பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு உபகரணங்களை தரீங்க. கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை தந்து அந்த ட்ரைனிங்ன்றதை கொடுக்குறீங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு திறமையான பழங்குடி வீரர்களையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். உங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை பிரதேசத்துல அந்த ட்ரைபல் பீப்புள்ஸும் இவங்க விளையாடுறத பார்த்து வந்து பாக்குறாங்க. பழங்குடி பீப்புளும் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களும் இவங்க விளையாடுறத பார்த்து அவங்களும் விளையாடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து செலக்ட் பண்ணீங்க. ஓகேப்பா, நீங்களும் வந்து நீங்க வந்து டீம்ல சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டு அவங்களையும் செலக்ட் பண்றீங்க. ஸோ திறமையான பழங்குடியின வீரர்கள் பிப்ரவரி 19 தொல்குடி திட்டத்தில் சேர்க்கிறீங்க. ஸோ அந்த ஒரு திட்டத்தின் பேர்ல தொல்குடி திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் பேர்ல அவங்களையும் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல சேர்க்கிறீங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20 நான் முதல்வர் ஒலிம்பியாட் என்ற போட்டி வந்து நடத்துறீங்க. யார் வந்து இவங்க சிறந்தவங்களா இருக்காங்க, இந்த சிறந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஒலிம்பிக்கு கூட்டும் போயிடலாம் சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்துறீங்க. அந்த டோர்னமெண்டோட பேரு நான் முதல்வர் ஒலிம்பியாட் என்ற டோர்னமெண்ட் நடத்துறீங்க. இன்னைக்கு பிப்ரவரி 20. ஸோ இதுல ஜெயிச்சவங்கள அதே நாள்ல ஒரு கிராமம் ஒரு பேர் வந்து பாராட்டுறீங்க. அதாவது பரிசா வந்து ஒரு மெடல் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அதாவது உங்க விவசாயிகள் மேக்சிமம் அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாருமே விவசாயிகள். அதனால வந்து விவசாயிக்கு தேவையான அந்த ஒரு பயிர்கள் வந்து தரீங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். பரிசா சொல்லிட்டு தரீங்க. அந்த ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ணவங்களுக்கு ஒரு கிராமம் ஒரு பயிர் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா போட்டிகள் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நலமா இருக்கீங்களா, ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே வீரர்களை பார்த்து நீங்க எல்லாம் நலமா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு March 6 போயிட்டு எல்லாரையும் வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க. March 6 விசாரிக்கிறீங்க. அது பாத்தீங்கன்னா அதுல கஷ்டப்படுற வீரர்களுக்கு உங்களை கஷ்டப்படுற வீரர்கள் பாத்தீங்கன்னா இல்லம் கட்டி தரீங்க. உங்களை ஃப்ரீயா வந்து இல்லம் கட்டி தரீங்க. March 15 கலைஞர் கனவு இல்லம் கட்டி தரீங்க. அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா அவங்க உயர ஜூலை 2 TN ரைஸ் பூஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த ஒரு பூஸ்ட் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு எனர்ஜி ஷேக், எனர்ஜி தரக்கூடிய ஒரு பூஸ்ட்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை TN ரைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ரைஸ் ஆகிறதுக்கு பூஸ்ட் வாங்கி தரீங்க. அது எப்ப ஜூலை 2 பூஸ்ட் எல்லாம் பழம்லாம் வாங்கி கொடுத்து அவங்க நல்லா தயார்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரை பாதுகாக்க ஒரு இப்ப ஒலிம்பிக் போறாங்க, அவங்க ஏதாவது அடிப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமே போட்டு தரீங்க. உங்களுக்கு எப்பனா ஜூலை 6 உயிர் காப்பம் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமே போட்டு தரீங்க. அண்ட் தென் கடைசியா August 9 உங்க டீம் வந்து ஒலிம்பிக்ல ஜெயிச்சிடுது. தமிழரோட அந்த ஒரு பாரம்பரியத்தை அவங்க காப்பாத்திடுறாங்க. தமிழ் புதல்வனா அவங்க போயிட்டு அவங்க வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். எப்ப வின் பண்றாங்க? August 9 தமிழ் புதல்வனா அந்த ஒலிம்பிக்ல போயிட்டு வின் பண்றாங்க எல்லாருமே சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இதான் எக்ஸாக்ட் ஸ்டோரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் 2026 ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு டீமை தயார் செய்றீங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஓகே, இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கீ டேர்ம்ஸ் வச்சு நம்ம ஸ்கீம்ஸோட டேட்டா வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜனவரி 9 விருதுகள் போல வந்து அந்த ஸ்ட்ராங்கான வீரர்களை தேடுறீங்க. ஸோ ஜனவரி 9 நம்மளுக்கு விருதுகளை திட்டம். ஓகேங்களா. ஸோ அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொழிலாளர்களை தேடி மருத்துவம். ஓகே, இதுவுமே பாத்தீங்கன்னா ஜனவரி 9 தான். ஸோ சேம் டேட்ல அந்த விருதுகளை தேடி ஸ்ட்ராங்கா கண்டுபிடிச்சு தொழிலாளர்களுக்கு தேவையான மருத்துவம் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த தொழிலாளர்களிலிருந்து சில வீரர்களை நீங்க எடுக்கிறீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 31 உங்களை தேடி உங்கள் ஊரின்னு சொல்லிட்டு பல ஊர்களை தேடி வீரர்களை தேடுறீங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜனவரி 31 உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 5 மக்களை தேடி ஆய்வகம். ஸோ அந்த செலக்ட் பண்ண பீப்புள்ஸ்க்கு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா லேபுக்கு வந்து கொண்டு போறீங்க. அவங்களுக்கு தேடி பார்த்தீங்கன்னா லேப் வந்து கொண்டு போறீங்க. அவங்க வந்து ஃபுல்லா ஸ்கேன் எடுக்கிறீங்க. 2வது டைம் ஸ்கேன் எடுக்கிறீங்க. ஸோ பிப்ரவரி 5 ஓகேங்களா. பிப்ரவரி 5 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். அந்த அதுல செலக்ட் ஆன பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அந்த விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்போர்ட்ஸ் கிட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 18 அவங்க கிட்ட தரீங்க. பிப்ரவரி 18 கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். அந்த பாத்தீங்கன்னா அதுல ட்ரைபல் பீப்புள் செலக்ட் பண்ணி அதுல ட்ரைபல் பீப்புள்ஸும் விளையாட வரதுக்கு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொல்குடி திட்டத்தின் கீழே அவங்களையும் செலக்ட் பண்ணி டீம்ல வந்து போட்டுக்கிறீங்க. டீம்ல வந்து போட்டுட்டு பிப்ரவரி 19 தொல்குடி திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இப்ப பிப்ரவரி 19 தொல்குடி திட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்றீங்க. டோர்னமெண்டோட பேரு நான் முதல்வர் ஒலிம்பியாட் டோர்னமெண்ட் சொல்லிட்டு பிப்ரவரி 20 கண்டக்ட் பண்றீங்க. ஸோ இந்த பிப்ரவரி 20 நான் முதல்வன் ஒலிம்பியாட். ஓகேங்களா. நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகேப்பா. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு கிராமம் ஒரு பயிர் மாரி பயிர்களை பரிசா தரீங்க. சீட்ஸ் வந்து பரிசா தரீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே விவசாயிகள், பெரும்பாலும் விவசாயிகளா இருக்கனால பயிர்களை பரிசா தரீங்க. ஸோ ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம், ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 20 2024. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மார்ச் 6 போல உங்களுக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் எக்கனாமிக்லாம் நல்லா இருக்கா, உங்க வறுமை எல்லாம் எப்படி இருக்கு, உங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறீங்க ஃபோன் பண்ணி. நீங்கள் நலமான்ட்டு கேட்குறீங்க ஃபோன் பண்ணி. எப்பன்னா மார்ச் 6 அப்போ. ஸோ மார்ச் 6 நம்மளுக்கு நீங்கள் நலமா திட்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச் 15 கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் வீடு கட்டி தரீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ மார்ச் 15 நம்மளுக்கு அந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், மார்ச் 15 2024. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஒலிம்பிக் கொண்டு போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பூஸ்ட்லாம் தரீங்க, பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கி பழம்லாம் வாங்கி அவங்கள நல்லா ஸ்ட்ராங் பண்றீங்க. ஓகேங்களா. ஸோ ஜூலை 2 நம்மளுக்கு டிஎன் ரைஸ் சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா, ரைஸ் பூஸ்ட். ஸோ டிஎன் ரைஸ் திட்டம் நம்மளுக்கு ஜூலை 2 2024 சொல்லிட்டு பார்த்துருப்போம். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 6 உயிர் காப்பம் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு தரீங்க. ஸோ 6 உயிர் காப்பம் திட்டம் ஜூலை 6. அண்ட் தென் ஃபைனலாக வந்து தமிழ் புதல்வன் திட்டம். ஆனால் ஃபைனலாக நீங்க கொண்டு போன டீம் ஒலிம்பிக்ல வின் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆகஸ்ட் 9 வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் 2024 கொண்டு வரப்பட்ட கடைசி திட்டமா இந்த ஒரு திட்டத்தை நம்ம பார்க்கலாம். இது ஒன்ஸ் நீங்க இந்த ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க ரீட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கீம்ஸை பார்த்தாலே அப்படியே உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும். இது ஒரு 5 டைம் ரீட் பண்ணி பாருங்க இந்த ஷார்ட்கட்டை. இந்த ஷார்ட்கட் எல்லாத்தையும் டேட் வைஸா நம்ம கொடுத்துருப்போம். டேட் வைஸா தான் அந்த கதைன்றது கொண்டு போயிருப்போம். அந்த ஒரு டேட்டை பார்த்தாலே உங்களுக்கு பக்கத்துல இந்த வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்து ஒரு 5 டைம் படிச்சுட்டு போனாலே. ஓகேங்களா. இவ்வளவுதான் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஷார்ட்கட்ன்றது. ஸோ நாலாவது வந்து ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ற ஒரு ஷார்ட்கட்டை நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா. 2025 போயிடலாமா? 2025 ஷார்ட்கட். இந்த காமெடி எல்லாருமே பார்த்துருப்போம். இது வந்து எந்த மூவில வரும்? டாக்டர் மூவில வரும் இல்லையா. ஸோ டாக்டர் மூவிக்காக இந்த ஒரு மீம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டாக்டர் மூவினால இது வந்து ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா. ஸோ மருத்துவர். ஓகேங்களா. நீங்க ஒரு மருத்துவர் ஆயிருங்க. ஸோ இந்த மருத்துவர் ஆயிட்ட பார்க்க என்னென்ன விஷயம்லாம் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு 2025 இந்த ஷார்ட்கட்டை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா. ஸோ நீங்க தான் உங்களோட டாக்டர் வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க 2025 பெட்கள் கொண்ட ஒரு பெரிய அரசு தலைமை மருத்துவமனையின் டீனா பொறுப்பேற்கிறீங்க. டீனா யாரு? டாக்டர்ஸ்க்கெல்லாம் எட்டு இல்லையா. ஸோ டீன் மாரி பொறுப்பேற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க 2025. ஸோ இது ஃபுல்லா டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஓகேங்களா. ஸோ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பிப்ரவரி 24 ஒரு முதல்வர் மருந்தகம். ஓகேங்களா. முதல்வர் மருந்தகம் உங்களோட ஹாஸ்பிட்டல்ல வந்து திறக்கிறீங்க. ஓகேங்களா. முதல்வர் மருந்தகம்னா பாத்தீங்கன்னா மலிவு விலையில் பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மருந்துகளை தரணும்னு சொல்லிட்டு உங்களோட ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஓபன் பண்றீங்க. அதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோயாளிகளுக்கு மன அமைதிக்காக ஏப்ரல் 19 கலைஞர் கனவு கைவினை பொருட்களை வச்சு வார்டுகளை அழகுபடுத்துறீங்க. ஓகேங்களா. கலைஞர் கைவினை பொருட்கள்னா தலையாட்டு பொம்மைகள், அது மாதிரி பொம்மைகளா இருக்கு இல்லையா, கைவினை பொருட்கள்லாம். இந்த பொம்மையெல்லாம் வச்சு உங்க ஹாஸ்பிட்டல்ல அழகுபடுத்துறீங்க. எந்த தேதியில் அழகுபடுத்துறீங்க? நம்மளுக்கு ஏப்ரல் 19. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழகுபடுத்திட்டு நர்ஸ்களுக்கு உதவியா உறுதுணையா டீம்களை நியமிக்கிறீங்க. நர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுகளுக்கு உறுதுணையா வார்ட் பாய்ஸ் இது போன்ற போஸ்டிங்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றீங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ நர்ஸுகளுக்கு உதவியா ஏப்ரல் 26 உறுதுணை டீம்களை நியமிக்கிறீங்க. ஓகேங்களா. அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களோட இந்த மாஸ் பிளான்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஜூலை 4 இந்த மாதிரி நல்ல ஒரு கட்டமைப்பு எல்லாம் பண்ணிட்டு உங்க ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் வந்து உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெற்றி நிச்சயம் என்ற விருது வந்து தராங்க. ஜூலை 4 வெற்றி நிச்சயம் என்ற விருது உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தராங்க. சோ இதை பாராட்டுற விதமாக முதலமைச்சரே உங்க ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வராரு. ஓகேங்களா. அப்போதைய முதலமைச்சரான ஸ்டாலின் சாரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியா வந்து உங்களை வந்து விசிட் பண்றாரு ஜூலை 15. ஓகேங்களா. சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து விசிட் பண்றாரு. சோ வந்தவர் சும்மா இல்லாம ஆகஸ்ட் 2 நலன் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு இலவச கேம்பையும் பாத்தீங்கன்னா உங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து தொடங்கி வைக்கிறாரு. தொடங்கி வச்சுட்டு ஃப்ரீயா வந்து பரிசோதனை பண்றது இது போன்ற விஷயங்கள் நன்மையான விஷயங்கள்லாம் வந்து உங்க ஹாஸ்பிட்டல் அவர் வந்து பண்ணி வைக்கிறாரு. சோ அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு அங்கே கண் தெரியாதவர்களுக்கு ஆகஸ்ட் 9 அகல விளக்கு போல அறுவை சிகிச்சை செய்றீங்க. ஓகே. அகல விளக்கு போல அறுவை சிகிச்சை செய்றீங்க. அகல விளக்குனா நல்லா கூர்மையா பார்த்து கண் தெரியாதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண் பரிசோதனை கண் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள்லாம் ஆகஸ்ட் 9 செய்றீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க. ஓகேங்களா. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் 12 தாய்மானவர் போலவும் ஆகஸ்ட் 19 காக்கும் கரங்கள் போலவும் இருந்து மருத்துவ உதவி செய்றீங்க. ஓகேங்களா. அந்த அளவு பாத்தீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல பாதுகாக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு நீங்க ஒரு டீன் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் ஒரு டீன், நீங்க தான் ஒரு தலைமையானவர். அதனால ஒரு தாய் மாணவராகவும் காக்கும் கரங்களாகவும் நின்று உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து அந்த வேலை என்றது செய்றீங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா இதோட தொடர்ச்சியா குணமடைந்த முதியவர்களுக்கு செப்டம்பர் 15 தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் அன்பு கரங்கள் மூலமாக பழங்கள் தரீங்க. அன்பு அவங்களோட அன்பு வந்து பெறணும் என்ற காரணத்தினால் அந்த ஒரு அன்புக்காக அவங்களோட ஆசீர்வாதத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க, அவங்க குணமாகி போகிற அந்த முதியவர்களுக்கு பழங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரீங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட அன்புன்றது உங்களுக்கு நல்லாவே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். பாத்தீங்கன்னா
அவங்க தங்குறதுக்கு ஓகேங்களா. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடுகள் இல்லாமல் இருக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி ஆதரவற்ற முதியவர்களுக்காக என்ன பண்றீங்க, அக்டோபர் 13 உங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரண் இல்லம், ஒரு ஹோம் வந்து கட்டுறீங்க ஓகேங்களா. அரண் இல்லம்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் வந்து கட்டுறீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ்றதுக்காக நவம்பர் 10 அன்பு சோலை மனமகிழ் வளாகத்தையும் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே திறந்து வைக்கிறீங்க. அவங்க விளையாடுறதுக்காக, அவங்க வந்து பேட்மிண்டன், கேரம் போர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளையாடுறதுக்காக முதியவர்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மனமகிழ் மன்றத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க சொல்லிட்டு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் வந்து ஒரு ஸ்டோரி. ஸோ டாக்டரா வந்து நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. அதுதான் அந்த ஷார்ட் கட் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 24 முதல்வர் மருந்தகம் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்றாங்க 2024. இன்னும் ஏப்ரல் 19 கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நர்ஸுகளுக்கு உதவி உறுதுணை ஒரு டீம் லான்ச் பண்றீங்க இல்லையா உங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அது நம்மளுக்கு ஏப்ரல் 26 உறுதுணை திட்டம், ஏப்ரல் 26 சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஏப்ரல் 26 நம்மளுக்கு உறுதுணை திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இது உங்களோட முயற்சி எல்லாத்தையும் பாராட்டி கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் விருதை ஜூலை 4 தராங்க. ஸோ நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் திட்டம் ஜூலை 4, 2025 சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 15 உங்களுடன் ஸ்டாலின் நேரடியாக விசிட் வராரு ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய முதலமைச்சர், அப்போதைய முதலமைச்சர் உங்களுடைய அந்த ஒரு நடவடிக்கை எல்லாம் பாராட்டுற விதமாக நேரடியாக உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராரு. ஸோ எப்பனா பார்த்தீங்கன்னா ஜூலை 15 உங்களுடன் ஸ்டாலின் வந்து வராரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை 15, 2025 சொல்லிட்டு பார்க்குறோம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 2 நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற இலவச கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் 2 நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 பாத்தீங்கன்னா அகல் விளக்கு போல ஓகேங்களா. ஸோ அகல் விளக்கு எப்படி ஒரு ஷார்ப்பா எரியும் இல்லையா, அந்த ஷார்ப்பான உங்க ஐஸை வச்சுக்கிட்டு அந்த கண் தெரியாதவர்களுக்கு அந்த பரிசோதனைன்றதை பண்ணிட்டு அவங்களுக்கான அறுவை சிகிச்சைன்றதை நீங்க கொடுக்குறீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அகல் விளக்கு போல வந்து அறுவை சிகிச்சை பண்றீங்க கண் தெரியாதவங்களுக்கு. அந்த பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 நம்மளுக்கு அகல் விளக்கு திட்டம், ஆகஸ்ட் 9 நம்மளுக்கு அகல் விளக்கு திட்டம். அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 12 தாயுமானவர் போலவும், ஆகஸ்ட் 19 காக்கும் கரங்கள் போலவும் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ உதவி தரீங்க நீங்க உங்க ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ ஆகஸ்ட் 12 நம்மளுக்கு என்னது தாயுமானவர் திட்டம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா. நெக்ஸ்ட் முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டம் ஆகஸ்ட் 19 சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குணமடைந்த முதியவர்களுக்கு செப்டம்பர் 15 தாயுமானவர் திட்டத்தின் கீழ் அன்பு கரங்கள் மூலமாக பழங்கள், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் தரீங்க ஓகேங்களா. ஸோ அன்பு கரங்கள் திட்டம் செப்டம்பர் 15, தாய்மானவர் திட்டம் நம்மளுக்கு செப்டம்பர் 15 தான். அன்பு கரங்கள் திட்டம் நம்மளுக்கு செப்டம்பர் 15, 2025 ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா. அடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரண் இல்லம் ஓகேங்களா. அரண் இல்லம் பாத்தீங்கன்னா இந்த முதியவர்களுக்காக அந்த அரண் இல்லம்ன்றது கட்டி தரீங்க. அக்டோபர் 13 பாதுகாப்பான அரண் இல்லம் சொல்லிட்டு இந்த பார்க்கிறோம். எக்ஸாக்டா அரண் இல்லம்ன்றது யாருக்கான இல்லம் சொல்லிட்டு பார்க்கும் நம்மளுக்கு அந்த ஒரு மாற்று பாலினத்திற்காக ஓகேங்களா. அந்த ஒரு திருநங்கைகள், திருநம்பிகள் ஓகேங்களா இவங்களோட பாதுகாப்புக்காக பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து கட்டி தரக்கூடிய அந்த இல்லம் ஹோம்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த அரண் இல்லம் சொல்லிட்டு பாக்குறோம். இது ஷார்ட் கட் பொறுத்த வரைக்கும் இது வந்து முதியவர்களுக்காக சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இது எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்காக கட்டி தரக்கூடிய ஒரு இல்லம் தான் அரண் இல்லம் சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நவம்பர் 10 அன்பு சோலை மனமகிழ் வளாகம் ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா நவம்பர் 10 முதியவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முதியவர்களுக்காக தான் ஓகேங்களா. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா அவங்க லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கேதர் அப் பண்ணி ஒரு இடத்துல வந்து பண்ணிட்டு அவங்கள கேரம் போர்டு விளையாட வைக்கிறது, இது மாதிரி பேட்மிண்டன் விளையாட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பொழுதுபோக்குக்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் அது நம்மளுக்கு அன்பு சோலை மனமகிழ் வளாகம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேப்பா, ஃபைனலா 2026 வந்துட்டோம். ஸோ 4 ஸ்கீம் தான் 2026 பொறுத்த வரைக்கும். உலகம் உங்கள் கையில் திட்டம் எப்படி இந்த லேப்டாப் கொடுக்குற ஸ்கீம் இருக்கு இல்லையா. ஸோ ஜனவரி 5, 2026 உங்க கனவை சொல்லுங்க திட்டம் ஜனவரி 9, 2026. சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 9, 2026. அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 15, 2026 ஸ்டார்ட் பண்ண போறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஷார்ட் கட் பார்த்துடலாமா. ஸோ 4 ஸ்கீம்னால நம்ம குட்டி ஷார்ட் கட்டா முடிச்சாச்சு. ஸோ 2026 புத்தாண்டு அன்னைக்கு ஒரு புது இன்ஸ்டாகிராம் ஐடி ஆரம்பிக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு சோஷியல் மீடியா ஒரு அக்கௌண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணி தான் இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரீல்ஸ்லாம் நிறைய போறீங்க, அதனால வைரல் ஆயிட்டு உலகமே உங்க கையில வந்து வந்துருச்சு. அந்த மாதிரி உலகமே உங்க ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஜனவரி 5 உங்களோட ரீல்ஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. அந்த பாத்தீங்கன்னா ஜனவரி 9 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் கிட்ட லைவ் வந்து உங்க கனவை சொல்லுங்க நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. நீங்க சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்க கனவை சொல்லுங்க நான் வந்து செஞ்சு வைக்கிறேன், நிறைவேற்றி வைக்கிறேன் சொல்லி ஜனவரி 9 இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் அதிகமாகுது. அந்த ஃபாலோவர்ஸ் வந்து தேங்க் பண்ற விதமா அவங்க கனவெல்லாம் நீங்க நிறைவேற்றி வைக்க ஸ்டார்ட் பண்றீங்க அந்த வரக்கூடிய மணியில. ஸோ அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல கமெண்ட் பண்ண பொண்ணுங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாமே அந்த ஒரு இன்ஸ்டா ஐடியில
கமெண்ட் பண்ண கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், பெண்களுக்கு தான் நம்ம நாட்டின் கண்கள் சொல்லிட்டு பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது செய்யலாம் சொல்லிட்டு பெண்கள் எல்லாரையும் கேதர் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய நன்மைகள் செய்றீங்க பெண்களுக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக. அந்த பாத்தீங்கன்னா ஜூன் 9 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை, ஓகேங்களா. அந்த ஒரு அதிரடி படை சார்ந்த ஒரு ஸ்கீம் ரிலீஸ் பண்றாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அவங்களுக்காக பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணி நீங்க ஒரு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில போறீங்க. அது சார்ந்த விழிப்புணர்வை கிரியேட் பண்ற விதமா இப்பனா ஜூன் 9. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீல்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணி அதுவுமே ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்காக உங்களை ஃபாலோ பண்றாங்க இல்லையா அந்த பெண்களுக்காக, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மோதிரம் போடுறீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு வரக்கூடிய இன்கம்ல அவங்களை வந்து பாதுகாக்கிற விதமா அந்த ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பெருமைப்படுத்துற விதமா ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு வந்து லைக்ஸ் பண்ணவங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ற அந்த பெண்களுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோதிரம் போறீங்கன்னு சொல்லிட்டு பாக்குறேன். இந்த மோதிரம் எப்போ போறீங்கன்னா செப்டம்பர் 15 போறீங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உலகம் உங்கள் கையில் திட்டம் லேப்டாப் வழங்கக்கூடிய ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 5 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 2026. அதே பாத்தீங்கன்னா உங்க கனவை சொல்லுங்க திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 9 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன் 9 சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே ஃபைனலா செப்டம்பர் 15 மோதிரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் இருக்கு இல்லையா, ஜூன் 22 இருந்து பிறந்த அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மோதிரம் போடக்கூடிய ஒரு திட்டம் செப்டம்பர் 15 அபிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேப்பா, இதோட பாத்தீங்கன்னா நமக்கு 2021 முதல் 26 வரை பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் டீட்டெயிலாவும் பார்த்தாச்சு, ஷார்ட் கட்டாவும் பார்த்தாச்சு. இனிமேல் வந்து இந்த ஒரு மெட்டீரியல் நம்ம ஷார்ட் கட்டும் சரி பிடிஎஃப்பும் சரி கண்டென்ட் பிடிஎஃப்பும் சரி நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க ஒன்ஸ் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்க அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிட்டு நம்ம சொன்ன கண்டென்ட் மட்டும் நோட் பண்ணிட்டு ஷார்ட் கட்டை திருப்பி படிச்சு பாருங்க. ஷார்ட் கட் திருப்பி படிச்சு டெய்லி ஒரு டைம் வாசிச்சு பாருங்க. ரொம்ப டெய்லியும் வந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு டைம் வந்து ஷார்ட் கட் மட்டும் திருப்பி வாசிச்சு பாருங்க. ஷார்ட் கட்ல டேட் இருக்கு, டேட்டை வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி அது மூலமா நீங்க வந்து அந்த கொஸ்டினை ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோங்களா. ஸோ இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு ஸ்கீம் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ 2021 2026 வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. ஓகேங்களா. ஸோ மீண்டும் வந்து வேற ஒரு வீடியோ பதிவில் வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.